திராவிட திருநாட்டின் அரசு ஆரோக்கியமாக விவாதம் இந்த சட்டமன்றத்தில் விவாதம் செய்யும் என இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசு எவ்வளவுதான் திராவிட திருநாட்டிற்கு அடக்குமுறைகள் செய்தாலும், நிதி பகிர்வில் எவ்வளவுதான் அடக்குமுறைகள் செய்தாலும், உயர்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வித்துறைகளில் நிதி வழங்குவதிலும் நடைமுறைகளில் சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டோம் என இந்த இடத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு திராவிட திருநாடு தலைகுனியாது. திராவிட திருநாடு போராடும், திராவிட திருநாடு வெல்லும், திராவிடம் வெல்லும், தமிழ் வெல்லும். நன்றி. திராவிட திருநாட்டின் முதல்வர் அவர்களுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் மற்றும் நன்றிகள். அதாவது எங்க முதல்வர் சொன்ன மாதிரியே ஆளுநரே சொல்லிட்டாரு, தமிழ்நாடு தான் எல்லாத்துலயும் முதலிடம் சொல்லிட்டு அதை ஒன்றிய அரசுக்கும் அவர் சொல்லலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இங்க இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் சரி, இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கும் சரி, முதல்வர் அவர்களும் ஆளும் கட்சியும் அதற்கான பதிலடியையும் அதற்கான கோரிக்கை நிறைவேற்றவும் இந்த சட்டமன்றத்தில் நிகழும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. எதிர்கட்சி தலைவர் திராவிட திருநாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனநாயகத்தின் உயரிய இந்த அவையில் 2026ஆம் ஆண்டிற்கான அரசு கொடுக்கும் உரையை ஆளுநர் அப்படியே படித்துவிட்டு அமரலாம். ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்பதையும் தாண்டி திராவிட திருநாட்டின் வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட ஒருத்தியாக எனது கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன், கடமைப்பட்டுள்ளேன். மதிநுட்பம் நூலோடு உடையோர்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை என்ற குரலை இந்த அரசு மேற்கோள் காட்டியிருக்கிறது. ஆனால் திட்டங்களை தீட்டுவதிலும் செயல்படுத்துவதிலும் நிதி ஒழுங்கிலும் நிர்வாக திறமையிலும் துளியும் மதி இல்லை என்பதுதான் உண்மை. இந்திய திருநாட்டிலேயே ரூபாய் 9,55,691 கோடி கடனுடன் தமிழ்நாட்டை முதலிடத்தில் நிற்பாட்டி இருக்கிறது இந்த அரசு. வாங்கிய கடனெல்லாம் வளர்ச்சிக்காகவே என்று இவர்கள் வாய் கூசாமல் பொய் சொல்லலாம். ஆனால் வாங்கிய கடனை வட்டி கட்ட மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. நாட்டிலேயே வாங்கிய வருமானத்தில் அதிக வட்டியாக ஆண்டிற்கு ரூபாய் 1,33,210 கோடி, அதாவது RBI பிளஸ் SBI வங்கி வட்டிகளை கட்டும் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிய பெருமை இந்த அரசையே சாரும். பெண்களுக்கு விடுதி, பயணிக்க இலவச பேருந்து, பெண்களுக்கு விடுதி, பயணிக்க இலவச பேருந்து, தங்க விடுதி என்று இந்த அரசானது அனைத்தையும் கொடுத்திருக்கிறது என்று புகழாரம் பாடலாம். ஆனால் இவை அனைத்தையும் அவர்கள் பயன்படுத்த பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுப்பதே அரசின் முக்கிய கடமை. அதை செய்ய இந்த அரசு தவறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. வரதட்சணை கொடுமை, குடும்ப வன்முறை, காதலிக்க மறுத்ததால் கத்திக்குத்து என்று 2022 முதல் 2024 வரையிலான ஆட்சியில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 9,245 பதிவாகி இருக்கிறது என்பதை கடந்த சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்களே பதிவிட்டிருந்தார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்த பல திட்டங்களை எங்கள் அரசு உருவாக்கி இருக்கிறது என்ற பாடம் இந்த அரசிற்கு நன்றாக தெரியும். பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் போதைக்கு எப்படி அடிமையாகி தங்களது வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதற்கான நிரந்தர தீர்வு தேடிக்கொண்டே இருக்கிறார். இவ்வளவு ஏன் மதுக்கடைகளானது பேருந்து நிலையம் மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலேயே இருக்கிறது, அவற்றை நீக்க வேண்டும், இழுத்து மூட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர்கள் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளே தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி மதுக்கடைகளானது வீதிக்கு ஒன்று இருக்கின்ற பொழுது தரமான பொது கழிப்பிடங்கள் தெருவிற்கு ஒன்று கூட இல்லை என்றால் இதுதான் இந்த அரசின் முன்னேற்றமா என்பது என்னுடைய கேள்வி.
இறுதியாக ஒன்றை கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தை சொல்லும் இந்த அரசு புது புது திட்டங்களை தீட்டுவதிலும் அதற்கு பெயர் வைப்பதிலும் காட்டும் முணக்கத்தை, அந்த திட்டங்கள் உண்மையில் மக்களை சென்று சேர்க்கிறதா, அது மட்டுமில்லாமல் அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். ஆளுநர் உரை என்பது அரசின் சாதனைகளை காட்டும் கண்ணாடியாக இருக்க வேண்டுமே தவிர மக்களை திசை திருப்பும் வண்ணத்திரையாக இருக்கக்கூடாது. எனவே இந்த ஆளுநர் உரை என்பது ஆட்சியின் அரசின் உரையாக இல்லாமல் தனிப்பட்ட கட்சியின் உரையாகவே இருக்கிறது என்பதை கூறி எனது உரையை நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆளுநர் உரையை அடிப்படையாக கொண்டு கேள்வி நேரம் இப்பொழுது தொடங்குகிறது. முதலாவதாக ஆவண படுகொலைகளை தடுக்கும் சிறப்பு சட்டம் மற்றும் சமூக நீதியின் அவசியம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் தங்களது கேள்விகளை துவக்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று பாடிய மண்ணில் அன்பையும் சுயசாதியில் இருப்பவர்கள் மீது மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் வாழ முடியாது என்ற கேவலமான சூழல் நிலவி வருகிறது. அதையும் இந்த அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஜாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு வரும் பொழுது காவல்துறை அவர்களை பாதுகாக்காமல் அதற்கு பதிலாக சாதி சங்க தலைவர்களுடன் பேரம் பேசி பஞ்சாயத்து செய்யும் நடைமுறை இன்றளவிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. இதனை சரி செய்யும் பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? ஜாதி மறுப்பு திருமணம் செய்யும் ஜோடிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு பாதுகாப்பு மையம் சேஃப் ஹவுசஸ் அமைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் எத்தனை மாவட்டங்களில் இந்த மையங்கள் செயல்படுகின்றன என்பதை எதிர்க்கட்சி தலைவர் தங்கள் கேள்வியை விரைவாக முடிக்கவும். கண்டிப்பாக. கண்ணகி முருகேசன் முதல் கவினாணவ படுகொலை வரை இன்னும் எத்தனை உயிர் பலிகள் உங்களுக்கு வேண்டும்? ஆணவ கொலைக்கான தனி சட்டம் அமைக்க என்பதுதான் எங்களுடைய முதல் மற்றும் கேள்வி. தன் காதலனை தன் பெற்றோரே வெட்டிக் கொள்வதை கண்முன்னே பார்த்துவிட்டு 10 ஆண்டுகளாக நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். உடுமலைப்பேட்டை கௌசல்யா சங்கர் வழக்கு இன்றும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் நிலுவையில் தான் உள்ளது. அதற்கு இந்த அரசாங்கம் எப்படி உதவியது என்பதை பதிவிட்டால் நன்றாக இருக்கும். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் என்று ஆளும் கட்சியில் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளே போராடும் நிலையில் திராவிட திருநாட்டில் சாதியே இல்லை என்று ஒரு அமைச்சர் கூறுகிறார். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் எல்லாம் தேவையில்லை, அதற்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டமே போதுமானதாக இருக்கும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரே கூறியிருந்தார். எல்லாவற்றையும் தாண்டி தேர்தலை சமாளிக்க இப்போது ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையம் என்ன செய்தது என்பதை கூறினாலும் நன்றாக இருக்கும். நீதிபதி சந்துரு அவர்கள் சமர்ப்பித்த அந்த அறிக்கை எதிர்க்கட்சி தலைவர் விரைவில் முடிக்கவும். கண்டிப்பா. நீதிபதி சந்துரு அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையில் பரிந்துரைகள் செய்யப்பட்டவற்றை எவையேனும் ஒன்றையாவது இந்த அரசு நிறைவேற்றியதா? ஜாதி உணர்வு பிஞ்சு குழந்தைகளின் மனதிலேயே விதைக்கப்படுவதை தடுக்க இந்த அரசு எந்த வகையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? வெறும் அறிக்கைகளை வாங்கி அலமாரியில் வைப்பதுதான் உங்களது சாதனையா? இன்று சிறு வயதிலேயே அவர்கள் கையில் கட்டப்படும் சாதி கயிறுகள் அறுக்கப்பட்டால்தான் வருங்காலத்தில் பெண்களில் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி கயிறு அறுபடாமல் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஜாதி வன்கொடுமை அதிகம் நடக்கும் பகுதிகளை கண்டறிந்து அவற்றை அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன்ஸ் என்று அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தங்களின் கேள்வியை மட்டும் கேட்டுவிட்டு அமரவும். கண்டிப்பாக. ஜாதி வன்கொடுமை அதிகம் நடக்கும் பகுதிகளை கண்டறிந்து அவற்றை அட்ராசிட்டி ப்ரோன் ஏரியாஸ் என்று அறிவித்து அந்த பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று எவிடன்ஸ் கதிர் போன்ற சமூக ஆர்வலர்கள் பல அறிக்கைகளை கொடுத்த போதும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பதுதான் எங்கள் கேள்வி. ஆணவ படுகொலை நடந்த பிறகு அதற்கான நிதியுதவி தருவது அல்ல தீர்வு. கொலை நடப்பதற்கு முன்பே அதனை தடுக்க இந்த அரசிடம் என்ன உளவுத்துறை திட்டங்கள் உள்ளது? இந்த கேள்விகளுக்கு பதிலாய் இருக்கும் முதலமைச்சரின் மௌனம் எல்லாம் சமூக நீதிக்கும் காதலுக்கும் அவர் செலுத்தும் மௌன அஞ்சலி என்பதை பதிவு செய்து எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள்.
சாதி ஆதிக்கத்திற்கும் சாதி வெறிச்செயர்களுக்கும் ஒருபோதும் நம்முடைய திராவிட திருநாட்டில் இடமில்லை என்பதை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல ஆணவ படுகொலைகளுக்கு குண்டர் தடுப்பு சட்டம் போன்ற பல்வேறு கடுமையான தண்டனங்களை இந்த அரசு விதிக்கப்பட்டு வருகிறது. கடுமையான தண்டனங்கள் தரப்பட்டு வருகிறது. எந்த ஆட்சியிலும் இல்லாத நடவடிக்கை இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. ஏனென்றால் ஆணவ படுகொலை என்பது கடந்த பல ஆண்டுகளாக நடக்கப்பட்டு வர வன்முறை. அந்த வன்முறைக்கு தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. அதாவது பல விடுதலை நான் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல அமைப்புகள் தொடர் ஆணவ படுகொலைக்கு தங்கள் உரையை விரைவாக முடிக்கும் நடக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல ஆணவ படுகொலைக்கு என்று தனி சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும் என்று இந்த ஆட்சியில் தான் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. என் பாஷா அவர்களுடைய தலைமையில் ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணையம் விரைவில் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு என்று தனி சிறப்பு சட்டத்தை இயற்றுவார் என்று உறுதியளித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள். முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கம். ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னாரு எல்லா ஆட்சியிலும் நடக்குது, உங்க ஆட்சியில் நடக்க கூடாதுன்னு தான் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆணவம் வச்சிருக்கேன் சொன்னீங்க. 2024 கூட்டணி கட்சி எம்எல்ஏ கேட்கும் போது தனி சட்டம் வேணும்னு கேட்கும் போது வேணாம்னு சொன்ன முதலமைச்சர் 2025 தற்போது ஆணையம் அமைத்திருக்கிறீர்கள். அந்த ஆணையம் என்ன செய்கிறது? ஏற்கனவே எங்க எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் சந்திரா அவர்கள் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. அது இப்ப வேணாம்னு சொல்லிட்டு KM பாஷா அவர்கள் தலைமையில ஆணையம் அமைச்சிருக்கீங்க. ஏற்கனவே இந்த ஆணவ கொலையால பாதிக்கப்பட்ட தோழர் கௌசல்யா, அதாவது கௌசல்யா அவர்கள் வந்து சங்கருடைய மனைவி, சங்கர் இறந்துட்டாரு. அவங்க கேட்கிற கேள்விதான் இந்த ஆணையம் என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திச்சுதா, அவங்க என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்கன்னு கேட்டுச்சா? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னையோ என் குடும்பத்தையோ இது வரைக்கும் வந்து கேட்கல. இன்றைய முதல்வர் 2019 எதிர்கட்சி தலைவராக இருந்த போது நந்தி சுவாதி கொலை வழக்கு நடந்தது. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மாண்டியா குளத்தில் கொண்டு போய் அவங்க 2 பேரையும் வெட்டி போட்டாங்க. சுவாதி அவர்கள் கர்ப்பமாக இருந்தாங்க. சுவாதி அவர்களின் வயிற்றை கிழிச்சு அந்த குளத்துல போட்டாங்க. அந்த பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் தற்போதைய முதல்வர் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கூறியது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனி சட்டம் இயற்றுவோம், ஆனால் ஆட்சிக்கு வந்து கேட்டபோது தனி சட்டம் இயற்ற மாட்டோம் என்று சொன்னாங்க. ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதுக்கு மாதிரி ஏன் தனி சட்டம் வேணும்? நீங்க சொன்னீங்க குண்டர் தடுப்பு சட்டம் இருக்குது, SC/ST சட்டம் இருக்குது அப்படின்னு. கடந்த 30 வருஷத்துல 7 கொலைகளுக்கு மட்டும்தான் இதற்கு நீதி கிடைச்சிருக்குது. அந்த 7ல 3 பேர் பறைய சமூகம் சேர்ந்தவங்க, 3 பேர் பல்லர் சமூகம், 1 அருளிய சமூகம். 7 மக்களும் தலித் மக்கள். ஆனா இதே SC/ST சட்டம் SC/SCக்கும் SC/SCக்குள்ள நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு வேலை செய்யாது. OBCக்கு நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு வேலை செய்யாது. SC/ST நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு வேலை செய்யாது. சில சம்பவங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி காட்டுகிறேன். இந்த சம்பவங்களை சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க தாமதமா காப்பீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உரையை விரைவாக்குங்க. சில சம்பவங்கள் மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த சம்பவங்கள் கேட்ட பிறகும் இதற்கு நீங்க தாமதமாக்குவீங்க என்றால் அது உங்கள் ஆட்சியின் பெருமைதான். 2003 கண்ணகி முருகேசன் கொலையும் போது முருகேசனை நெய்வேலி நிலக்கரையில் 300 அடியில் தலைகீழாக தொங்கிவிட்டார்கள். அந்த கொலை நடந்தது 2003. வழக்கு தீர்ப்பு வந்தது 2021. 18 வருஷம் ஆச்சு தீர்ப்பு வரத்துக்கு. ஆனாக்குள்ளே தடுப்பு சட்டம் தான் கிடைச்சிருக்கும்ல முன்னாடியே. திருவண்ணாமலை துரை தேன்மொழி வழக்கின் போது துரையை சாக்குப்பையில் கட்டி 8 மாசம் கழிச்சுதான் அவர் பாடி கிடைச்சது. தலை தனியா, கை தனியா, கால் தனியா, ஆணுறுப்பு தனியா இருந்தது. கொலை செய்யும் போது தேன்மொழியின் அண்ணன் தான் கொலை செஞ்சாங்க. அவன் என்ன சொல்லி அவன் ஏன் கொலை செய்யறான்னா, தேன்மொழி துரைக்கு எழுதின கடிதம் இருக்கு. தேன்மொழி அவர்கள் துரை அவர்களுக்கு எழுதிய கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், அவர்களோட கை கோட்டது, தோல் சார்ந்தது எல்லாத்தையும் அதை ஒவ்வொன்றையும் படிச்சு கையை வெட்டி, காலை வெட்டி, தலையை வெட்டி, கடைசியில் ஆணுறுப்பையும் தலையும் வெட்டி அந்த சாக்குப்பையில போட்டு 8 மாசம் கழிச்சு கிடக்குது. இது போன்ற கொடூர சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் மேலையும் SC/ST தடுப்பு சட்டம் மூலம் நாங்க தடுத்துருவோம்னா பண்ண முடியாது. OBC நடக்கிறதுக்காக SC/ST சட்டம் யூஸ் பண்ண முடியாது. விரைவில் தலைவர் அவர்கள் தங்களுடைய கேள்வியை மட்டும் விரைவாக்குங்க.
மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆணவ படுகொலைக்கு என்று தனி சட்டம் என்பது தமிழ்நாடு நம்முடைய திராவிட திருநாடு முதலமைச்சர் சொன்னபடி நீதிபதி KN பாஷா அவருடைய தலைமையில் விசாரிக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு கலந்தாலோசிக்கப்பட்டு முதல்வர் அவர்கள் இந்த ஆலோசனையில் அது சட்டமாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியையும் அளித்துள்ளோம். இதுவரை பாதிக்கப்பட்டவர்களில் IPC செக்ஷன் 302 கொலை மற்றும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. IPC செக்ஷன் 120B குற்ற சதியில் ஈடுபட்டவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. முன்னால் நடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் ஆணவ படுகொலைக்கான தண்டனைகள் சட்டங்கள் என்பது கடுமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது பள்ளிகளில் சாதி அடையாளங்களோடு கயிறுகள் கட்டக்கூடாது என்பது பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதை நடைமுறைப்படுத்தியும் உள்ளனர். ஆணவ படுகொலைக்கு என்று தனி சிறப்பு சட்டம் விரைவாக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நாம் அளித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள். வாய்ப்பு நல்கிய பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. அமைச்சராக மட்டுமல்லாமல் அவையின் முன்னவராக, அதாவது ஆளுங்கட்சியினுடைய அவை முன்னவராக இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் பதிவு செஞ்சார். என்ன பதிவு செஞ்சாருன்றதுன்னா, ஆணையம் சந்துரு, அதாவது ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களின் தலைமையில நடந்த ஆணையம் தந்த அந்த அறிக்கையின்படி நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க அப்படின்னு. இப்போ அமைச்சர் சொல்லியிருந்தாரு, அதாவது பள்ளிகளுக்குள்ள சாதி அடையாளங்களோடு கட்டப்படுகிற கயிறுகள் அனுமதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்கு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், அதாவது பள்ளி கல்வித்துறை சார்பா ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இது நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையிலிருந்து எடுத்தது மட்டும்தான். உள்ள என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் செயல்படுத்தப்படணும்னு NSS NCC அந்த அமைப்புகளுடைய வீரியத்தை தீவிரப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான நடைமுறைகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கையை 1க்கு 2 முறை வாசித்திருந்தார்கள் என்றால் அது தெரிந்திருக்கும். 2வது தனி சட்டம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. தனி சட்டத்திற்கான பரிசீலனைகள் அரசு ஏற்றுக்கொண்டதனால் மட்டும்தான் இன்னைக்கு அதற்கான தனிநபர் ஆணையம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒண்ணு கௌசல்யா தோழர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, என்ன விசாரிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆணையத்திற்கான நேரம்ன்றது, அறிக்கை தயாரிக்கின்ற நேரம் இன்னும் இருக்கிறது. ஆணையம் இன்னும் தன்னுடைய அறிக்கையை முழுதாக முடிக்கவில்லை. முடித்த பிறகுதான் நம்ம இந்த குற்றச்சாட்டை வைக்கணும். முழுமையாக முடிந்த பிறகு அந்த குற்றச்சாட்டை நம்ம வைக்கலாம். 2. அடுத்ததாக எத்தனை பெர்சன்ட் சொல்லுவாங்களே, ரேஷியோன்னு சொல்லுவாங்களே, உள்ள நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே நேரம் அதிகமா இருக்கு. 8 வருஷம் தாமதமாச்சு நீதி கிடைக்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாரு. 18 வருஷம் உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன். நீதிமன்றங்கள்ல ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றத இந்த ஆட்சி ரொம்ப தீவிரமா எடுத்துக்கொண்டிருக்கிறது. நிறைய வழக்குகள்ல பாத்தீங்கன்னா சாட்சிகளாக இருக்கிறவர்கள் பிறர் சாட்சியாக மாறி விடுகிறார்கள். இங்க நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கீங்க. சாதிய ஆணவ படுகொலைகள் வழக்குகள்ல ஹாஸ்டல் விட்னஸா மாறிடுறாங்கன்றது வழக்கறிஞர்களுக்கு எத்தனையோ பேருக்கு தெரியும். அந்த மாதிரி நிலையில அரசு முன்னெடுக்க முடியாது. நீதிமன்றம் தான் அதுக்கு தீர்ப்பு தரணும். நீதிமன்றமே சாட்சி பிறர் சாட்சியா மாறும்போது, அதாவது அவங்க யார குற்றவாளின்னு சொன்னாங்களோ அவங்களே குற்றவாளிக்கு ஆதரவாக சாட்சி பேசும்போது நீதிமன்றத்துல அந்த தீர்ப்பு தாமதமாகிறது என்பதெல்லாம் உண்மை. அந்த இடத்துல குற்றப்பத்திரிகை அரசாங்கத்தின் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் என்ன கொடுத்திருக்கோன்றதை முதல்ல பார்க்கணும். குற்றவாளி இவர் தான், இவர் மீது நீங்கள் சட்டப்படி நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்ன்றத சொல்லி இருக்கிறது அரசாங்கம். ஆனா சாட்சியாக இருக்கிறவங்க பிறர் சாட்சியா மாறிட்டாங்க. பல வழக்குகள்ல இது இருக்கின்றத தயவு கூர்ந்து எதிர்கட்சி தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடர்கிறது. தேசிய கல்விக் கொள்கை, ENP மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் சமத்துவம் குறித்த கேள்விகளை கேட்பதற்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மதன் அவர்களை அழைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் நன்றி. அரசு பள்ளிகளில் கொண்டு வரும் திட்டங்கள் கடைகோடு இருக்கக்கூடிய பள்ளிகளில் செயல்படுகிறதா? ஏனென்றால் பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வரும் திட்டங்கள் அனைத்தும் கடைகோடு இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பள்ளி கட்டிடங்கள் கழிவறைகள் இன்றளவும் சரியாக பராமரிப்பு இல்லாத நிலையில் உள்ளது. பழைய
பள்ளிகள் கட்டிடங்கள் அனைத்தும் பழுதடைந்த நிலையில் பல கிராமங்களில் உள்ளது. முக்கியமாக குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 115 கிராமத்தில் பள்ளிகளில் கட்டிடங்கள் சரியாக பயன்படவில்லை. இந்தளவும் கழிவறை வசதி இல்லாமல், அதாவது கழிவறை வசதி இல்லாமல் மாணவர்கள் வெளியே சென்று கழிவறை பயன்படுத்தக்கூடிய நிலைமை இன்றளவும் உள்ளது. அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு, அதாவது நிதி இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான் அதிகமா நிதி ஒதுக்கியிருக்கு. இருந்தாலும் அரசு பள்ளியில அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு, போதிய வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு. அதற்கான ஆதாரம் எதுனா இருந்தா தந்தா நல்லா இருக்கும். அரசு பள்ளி உயர்நோக்கு சிறப்பு கல்விகளை அமைச்சிருக்கு இந்த திராவிட அரசு. திருச்சியில மிகப்பெரிய அளவுல ஒரு பள்ளிகள் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஸ்மார்ட் கிளாஸோட, ஒரு ஹைடெக் வசதியோட ஸ்மார்ட் கிளாஸோட ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த திராவிட திருநாடு அரசு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னோட துறையில சார்ந்து நான் என்னோட தலைமையில மாணவர்களை அழைச்சிட்டு வெளிநாடு சென்று அவர்களுக்கான திட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த அரசு மாணவர்களுக்கான அரசா என்றும் துணை நின்று அவர்களுக்கான அரசா செயல்பட்டு வருது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய விவாதம் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறையின் மீது என்னுடைய கருத்துக்களை விவாதிக்கிறேன். உலகத்திலே நம்ம தமிழ்நாடு தான் கட்டமைப்பு, சுகாதார கட்டமைப்புல முதன்மையா விளங்கிட்டு இருக்கு. கிராமங்கள் தோறும் மருத்துவமனைகள் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்புகிறது. பல்வேறு கிராமங்கள், பல்வேறு மருத்துவமனைகள்ல மருத்துவர்களுடைய பற்றாக்குறை மிக அதிகமா இருக்கு. மருத்துவர்கள், செவிலியர்களுடைய பற்றாக்குறை அதிகமா இருக்கு. WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கணக்குப்படி 1000 நபர்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும்ன்றது நம்மளுடைய சட்டத்துல இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அதை விட குறைவா அதிக மக்கள் இருக்கிறதுனால இதனுடைய மருத்துவர்களுடைய எண்ணிக்கை கூடிய விரைவில் நிரப்பப்படணும்ன்றத சட்டமன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் செவிலியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பணி நிரந்தரத்திற்காக வேலை விடுப்பினால பல்வேறு இடர்பாடுகள்ல சந்திச்சுட்டு இருக்காங்க மக்கள். சோ இதை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அந்த துறையின் அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்ன்றத சட்டமன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பள்ளிக்கல்வித்துறையின் மீது தோழர் மதன் அவர்கள் கேட்ட கேள்விக்கான சில பதில்கள். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 234 தொகுதிகளுக்கும் சென்று அங்குள்ள பள்ளிகளை ஆய்வு செய்து அதனை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்து வருகிறார். நம்பர் ஸ்கூல் பவுண்டேஷன் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை இந்த திருநாட்டின் திராவிட மாடல் அரசு உருவாக்கி முன்னாள் மாணவர்கள் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெருமைமிகு முன்னாள் மாணவர்களை, அப்பள்ளியை சேர்ந்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து அதன் மூலம் நிதி வசூல் செய்து பள்ளிகளில் கட்ட வேண்டிய சிறு சிறு கட்டிடங்கள், கழிவறைகள் போன்ற அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்தி செய்து வருகின்றனர். அதே போல நம்பர் ஸ்கூல், நம்பர் பள்ளி போன்ற திட்டங்களை உருவாக்கி பள்ளிகளின் மேம்பாட்டை, அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்துவதில் இந்த திராவிட திருநாட்டின் திராவிட மாடல் அரசு உறுதியுடன் இருக்கிறது. ஒருபோதும் எவ்வளவு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய 2500 மேற்பட்ட 2500 கோடிக்கு மேற்பட்ட நிதியை வழங்குவேன் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்புடனும் ஆணவத்துடனும் பேசினாலும் அண்ணா வகுத்து தந்த இருமொழி கொள்கையை காக்கின்ற வகையில் ஒருபோதும் இந்த திராவிட திருநாடு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது, தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது என்று கம்பீரத்துடனும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் தலைகுனிய விடாது. எங்கள் தலைமையில் எவ்வளவு சுமைகள் வந்தாலும் எங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு எங்கள் எந்நிலைக்கும் சென்று எங்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களை நாங்கள் காப்போம், துணையில் இருப்போம். நன்றி.
மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி உறுப்பினர் அவர்கள் தமிழ்நாடு இந்த திராவிட திருநாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை பற்றி பேசினார். சிறந்த கட்டமைப்பு என்று சொன்னார். உடனே சொன்னாரு சிறந்த கட்டமைப்புன்னு அவரே சொல்லிட்டாரு. அடுத்ததா சொன்னாரு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அப்படின்னு. இந்த பேரவைக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவிலே அதிகமான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கின்ற மாநிலமாக திராவிட திருநாட்டின் மாநிலம் தான் இருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 2 ஷிப்ட்ல மருத்துவர்களை வைச்சிருக்கிற மாநிலமாகவும் இதே திராவிட திருநாட்டினுடைய இந்த மாநிலம் தான் இருக்கிறது. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலுமே எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1000க்கும் கீழே தான் மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்காங்க. நான் மருத்துவமனை கூட சொல்ல, கிராமப்புறங்கள்லயும் ஊரக பகுதிகளிலும் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயே மருத்துவர்களை அதிகமா நியமிச்சிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஏன் இதற்கு உதாரணம் சொல்றேன்னா, மற்ற எல்லா இந்திய மாநிலங்கள்லயும் இருக்கிற மாதிரி இல்லாம இங்கதான் அதிக மருத்துவ கட்டமைப்பும் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க. இதை யார் ஒத்துக்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய நேஷனல் கமிஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதை ஒத்துக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தா தோழர் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஆதலால் மிகச்சிறந்த கட்டமைப்பில் கல்வியிலும் சரி, ஏற்கனவே எங்களுடைய முதல்வர் இப்போது பேசும்போது பதிவிட்டிருந்தார், கல்வியில் மிகச்சிறந்த மாநிலமாக, கல்வியில் சிறந்த திராவிட நாடாக இருக்கிறது. மருத்துவ கட்டமைப்பிலும் சிறந்த நாடாக தான் இந்த திராவிட திருநாடு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஏஞ்சலின் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசின உரை பற்றி தான் என்னோட விவாதம். இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, அதெல்லாம் ஓகே ஃபைன், நல்லா கொண்டு வரீங்க. இது வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பா இத்தனை வருஷத்துல ஒரு 72 ஸ்கீம் இருக்கு. இந்த 72 ஸ்கீமும் அங்க இருக்க பசங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. நான் முதல்வனே நிறைய சொல்றாங்க, நான் முதல்வன் இது பண்றாங்க அது பண்றாங்க எல்லாம் பண்றாங்க, ஓகே. அந்த பசங்கள்ல எத்தனை பேருக்கு நான் முதல்வன் வெப்சைட்ல போய் செக் பண்ணி என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்றீங்களா? நான் முதல்வன் கிளாஸ் எல்லாம் வைக்கிறீங்க, ஓகே, எல்லாமே கொடுக்குறீங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வர உங்களுக்கு அது முழுமையா கொண்டு போய் சேர்க்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கவனம் செலுத்தல. இன்னும் நீங்க அந்த கயிறு ஒழிப்பு அதெல்லாம் சொன்னீங்க, எல்லா இடங்கள்லயும் அது இன்னும் நடைமுறையில இல்ல. பள்ளி கட்டிடங்கள், கழிவறைகள் எதுவுமே, குறிப்பா ஆசிரியர்கள் இல்ல. ஆசிரியர்கள் வீதிக்கு போராடுறாங்க, இன்னும் சமவேலை சம ஊதியம் போராடுறாங்க. அதுவும் இல்லாம சிபிஎஸ் ஓய்வூதியம் இது எல்லாத்தையுமே சார்ந்து போராடுறாங்க. சிபிஎஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் அது பாதகம் வராது, ஆசிரியர்களுக்கும் பாதகம் வராது. ஆனா அது உள்ள இறங்கி பாத்தீங்கன்னா தான் தெரியும், ஆசிரியர்களுக்கு அதுல முழுசா ஈடுபாடே கிடையாது. நீங்க 30 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னாதான் உங்களுக்கு ஃபுல் பென்ஷன் கொடுக்குறேன்றீங்க. அவங்க அது கேட்கல. நீங்க எல்லாமே கொண்டு வரீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா கலைக்கோடியில இருக்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எல்லாம் சொல்றீங்க. எத்தனை ஸ்கூல்ல ஸ்மார்ட் கிளாஸ் ஒர்க் ஆகுதுன்னு நீங்க போய் பாத்தீங்க? 234 தொகுதிக்கும் போறீங்க, சரி. 234 தொகுதியில 4-5 ஸ்கூல் போவீங்க, அவ்வளவுதான். மத்த எந்த ஸ்கூலுக்கும் போக மாட்டீங்க. எத்தனை ஸ்கூல்ல சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி விரைவாகுங்க. நீங்க கொண்டு வர திட்டங்களை மாணவர்களுக்கு ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்காததுக்கு காரணம் என்ன? எதுல நீங்க மிஸ் பண்றீங்க? மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டதுல பயங்கர முரண்பாடு இருக்கு. பள்ளி கல்வித்துறை பத்தி அவங்களுக்கே தெரியணும், கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நான் முதல்வன் திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட 41.38 லட்சம் மாணவர்கள் பிளஸ் 1 லட்சம் ஆசிரியர்கள் அதுல ஆக்சுவலி பயன்பெற்றிருக்காங்க. முக்கியமா அதுல பயிற்சி பெற்றவங்க வேலை பெற்றிருக்கிறவங்க எவ்வளவு பேருனா 2.23 லட்சம் பேரு 170 ஜாப் ஃபேர்ஸ் வேலை பெற்றிருக்காங்க. இதுல கடைகோடி மாணவர் யாருன்னு கண்ணுக்கு தெரியலையா? அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல மட்டும் 92,975 பேர், இன்ஜினியரிங்ல 88,200 பேர், ஐஐடில 15,000க்கும் மேற்பட்டோர் இந்த நான் முதல்வர் மூலமா பயன்பெற்றிருக்காங்க. அதுல முக்கியமா யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்ற தேர்வுல 57 பேர்ல 50 பேர் நான் முதல் மூலமாக வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல கடைகோடி மாணவர்கள் தெரியலன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது முக்கியமா ஏன் அமைச்சருக்கு தெரியல, சட்டமன்ற உறுப்பினர் தெரியலன்றது எனக்கு மிகவும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் மதன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னபடி அவர் கூறியிருந்தார், பல திட்டங்கள் கடைகோடி இருக்கக்கூடிய கிராமத்திலும் சென்றடைந்து இருக்கிறது. எங்களுடைய அமைச்சர் 234 தொகுதிகளுக்கும் சென்று பள்ளிகளை ஆராய்ச்சி செய்திருக்கிறார், ஆய்வு செய்திருக்கிறார் என்று. ஆனால் இருக்கக்கூடிய கிராமத்தில்
இன்றளவும் ஸ்மார்ட் கிளாஸ் எடுக்க தெரியாத ஆசிரியர்களும் இருக்கார்கள். அதை பயன்படுத்தி எப்படி முன்னேறுகின்ற மாணவர்களும் அதை எப்படி பயன்பாடு அடைய வேண்டும் என்று தெரியாத மாணவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கழிவறை வசதி சொல்ல போனால் அவர்கள் தகவல் கேட்டிருந்தால் விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் 15 பள்ளிகளில் நான் சென்று பார்த்ததை சொல்கிறேன். கழிவறை வசதி இல்லாத பள்ளிகள் ஆசிரியர்களுக்கே நிலைமை இன்றளவும் இருக்கிறது. மாணவர்களுக்கும் இந்த அளவு கழிவறை வசதி இல்லாமல் அவர்களுக்கு நிலைமை பள்ளிகளின் சார்ந்த பள்ளிகளுக்கு இன்றளவும் நிலவுகிறது. அதற்கான தீர்வு உடனடியாக பள்ளி கல்வித்துறையும் திராவிட திருநாட்டு முதலமைச்சர் அவர்களையும் அதற்கு தீர்வை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டார், ஸ்கூல்ல எந்த அளவுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வசதி இருக்கு அப்படின்றத. நான் ஆய்வு பண்ணும்போது அந்த இடத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆய்வு பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணி அதுல பயன்பெற வீடியோக்கள் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல இருக்கு, அது வெப்சைட்லயும் இருக்கு, கவர்மெண்ட் வெப்சைட்லயும் இருக்கு, இன்ஸ்டாகிராம் வெப்சைட்லயும் இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வசதி இங்க அதிகப்படுத்தி இருக்கின்றது. கடைக்கோடியில இருக்க ஊர்களுக்கும் திட்டங்கள் போய் சேருதான்னு கேட்டா நிச்சயம் போய் சேருது. மாணவர்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் மூலமா. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்க ஆசிரியர் பணியிடங்கள் கேட்டீங்க. ஆசிரியர்கள் பணியிடங்கள் முழுமையாக தீர்வு செய்யப்படவில்லை என்றாலும் முடிந்தவரை எந்த அளவுக்கு தீர்வு செய்யப்படும் என்றதை ஆய்வு செய்து அதற்கான தீர்வை விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பவித்ரா அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி பேரவைத் தலைவர்களே. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, நீங்க ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஏதாவது உங்கள்கிட்ட ஆவணங்கள் இருக்கான்னு எங்க சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து கேட்டீங்க. அதே மாதிரி துணை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து கூறினாங்க, ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருந்தாங்க, நாங்க நான்முதல்வர் ஸ்கீம் மூலியமா இவ்வளவு பேர் பயன்பெற்று இருக்காங்கன்னு. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு நிதி நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிறத பட்டியலிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஒரு குற்றவாளி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க பண்றோம் அப்படின்னு. அப்ப இத்தனை மாணவர்கள் பலன் பெறலாம், ஆனா 7ஆம் வகுப்பு மாணவன் திருவள்ளூர்ல சுவர் இடிந்து இறந்து போகலாமா? அப்ப என்ன பண்ணுச்சு உங்க பள்ளி கல்வித்துறை? எங்க போய் ஆய்வு செஞ்சு எத்தனை கட்டிடங்கள் சரியா இருக்கு உங்க பள்ளிகள்ல கல்லூரிகள்ல? அனைத்து கட்டிடங்களும் சீராக இருக்கான்னு போய் நீங்க கண்காணிப்பு பண்றீங்களா? எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எங்க தலைவர் கேட்டிருந்தாங்க பள்ளியில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு, அதற்கான பதிலும் வரல. இன்னொரு சோசியல் மீடியால பாருங்க, வீடியோஸ பாருங்கன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இப்ப சொன்னார். ஆனா அதே சோசியல் மீடியால எத்தனை கட்டிடங்கள் சீரா இல்லைங்கிறத பத்தியும் வருது, அதெல்லாம் பாருங்க அமைச்சரே. அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதற்கு சரியான பதில் கூறணும். முக்கியமா பள்ளிங்கிறது மாணவர்கள் அடுத்து அவங்களுடைய எலும்புகளா இருக்கிறாங்க நம்மளுடைய நாட்டுக்கு. அதனால அவருடைய பள்ளி முக்கியம், அதற்கான சுகாதாரம் முக்கியம். கட்டிடங்களுக்காக நடந்திருக்க பிரச்சனை. இன்னொரு பள்ளியில மாணவி 8ஆம் வகுப்பு படித்தவங்க மாதவிடாய் காரணமா அவங்க பள்ளியில எக்ஸாம்ங்கிறது அவங்க வகுப்புல இருந்து வெளியே தனியா உட்கார வைத்து எழுதப்பட்ட விஷயம் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. அதற்கு என்ன பதில் சொல்லும் இந்த அரசு அப்படிங்கிற கேள்விகள் அடிக்க வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஆயிரம் மாண்புமிகு அமைச்சர் கோகுல் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மிக வேகமாக கடுமையாக அரசினுடைய பள்ளி கல்வித்துறையை கேட்டிருந்தார். அவையின் முன்னவராக இதற்கு இந்த சபையிலே பேரவையிலே நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் எது சொன்னாங்க, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ்ல இருக்கிற வகுப்புகள்ல ஆசிரியர்களுக்கு அது நடத்த தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முதல் குற்றச்சாட்டே பேஸ்லெஸ் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அரசாங்க பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா? முதல் போய் அங்க ஸ்மார்ட் கிளாஸ்ல இன்ஸ்டால் பண்ணும்போதே அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் முறையாக 3 நாட்கள் அந்த ஆசிரியர்களுக்கு, அந்த பள்ளியில இருக்கிற ஆசிரியர்களுக்கு, அதாவது 3 தொடக்கப்பள்ளி, அங்க உயர்நிலை கல்வியில் இருக்காங்க இல்லையா, எல்லா பள்ளிகளிலுமே ஆசிரியர்கள் ஒன்றாக திரட்டி அதற்கு ஒரு நேரத்தை கொடுத்து தலைமை ஆசிரியர்கள் மூலமாக ஒரு நேரத்தை கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. அதனால இது பேஸ்லெஸ் கொஸ்டின் நான் சொல்லிக்கிறேன். 2வது கட்டிடங்கள் விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மையாலுமே நடந்த ஒன்று. சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது உண்மைதான். அது துரதிருஷ்டவசமான ஒன்று. அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடியே கட்டிடங்களை ஆய்வு செய்ய வேண்டும். பழமையான கட்டிடங்களை எல்லாம் ஆய்வு செய்து அறிக்கையை மாவட்ட கல்வி அலுவலர்கள் அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வித்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அரசாணை இருக்கிறது.
மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு அவை முடிந்த பிறகு அந்த ஆணையை நான் தர விரும்புகிறேன், பார்க்கட்டும் அவர்கள். அடுத்ததாக என்ன சொல்கிறோம்னா, நூற்றாண்டு கண்ட பழமையான கட்டிடங்கள் அனைத்திற்குமே மீண்டும் நிதி ஒதுக்கி பழுது பார்க்க முடியும்னா பழுது பார்த்துக்கலாம், இல்ல அதை டெமாலிஷ் பண்ணிட்டு புது கட்டிடங்கள் கட்டுவதற்கான ஆணை இங்க பிறப்பிக்கப்பட்டுச்சு. நீங்க செய்தித்தாள்கள்ல பார்க்கலாம், செய்தி நிறுவனங்கள்ல பார்க்கலாம், நாள்தோறும் புது புது கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்ற அரசு இந்த திராவிட திருநாட்டினுடைய அரசுன்றத தயவு கூர்ந்து எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ளணும். பல கட்டிடங்கள் தொடக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பழமையான கட்டிடங்கள் எல்லாமே ஆய்வுக்கு எடுத்திருக்கோம், கண்டினியூஸா லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கட்டிடமா தொடர்ந்து பரிசீலனை பண்ணி எதுக்கு முதல்நிலை கொடுக்கும். ரொம்ப பழமையா இருந்ததுன்னா அதை இடிச்சிட்டு அடுத்த கட்டடம் கட்டிட்டே இருக்கும். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் சொன்னாங்க, மாதவிடாய் வந்த ஒரு குழந்தையை வெளியே அமர வைத்தார்கள் என்று. அதற்கு கல்வி அலுவலரின் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர், சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் மூலமாக அந்த ஆசிரியரின் மீதும் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மீதும் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு பிறகு அந்த ஆசிரியருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் முதல் நியூஸ் பாத்துட்டீங்க, இரண்டாவதா அந்த நியூஸையும் செய்தித்தாள நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி இந்த அவையிலே வந்திருக்காது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் யுவராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்வோம் செய்வோம் என்று சொல்கிறார்கள், என்று செய்வார்கள் என்று தெரியவில்லை. அதேபோல் பூனைக்கு புலி என்று பெயர் வைத்தால் மட்டும் போதாது, அந்த புலியானது பாய வேண்டும். இவர்கள் கொண்டு வரும் திட்டங்கள் அனைத்தும் பெயர்கள் என்னமோ கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் அது வெகு ஜனங்களுக்கும் சென்று சேர்கிறதா என்பதில் ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு இந்த அரசானது வாலண்டரி ஆக்டிவிட்டிஸ் மாணவர்கள் மூலமாக எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவே எனது கேள்வியாகும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவை முன்னவர் சொன்னது போலதான் ஸ்கூல்ல அந்த கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்தது வருத்தக்கூடியதுதான், அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு, புலி அந்த மாதிரிலாம் ரொம்ப இதா பேசுனீங்க. நடவடிக்கைன்றது திட்டங்கள் கொண்டு சேர்க்கிறது ரொம்ப, அதாவது நாங்க மாநில அளவுல கொண்டு வந்துட்டோம், கடைக்கோடி அளவுல கொண்டு சேர்க்கிறதுக்கு அரசு அதிகாரிகள் வச்சு நடவடிக்கை முழுமையா மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அது கடை கோடியில இருக்கக்கூடிய ஊராட்சி பள்ளிகள்ல கேட்டீங்கன்னா கூட மாணவர்கள் அதுல பயன்பட்டு தான் இருக்காங்க. அதற்கான தகவல்கள்லாம் நிறைய இருக்குது, செய்தித்தாள்கள்லயும் பார்க்கலாம் அதுக்கான தகவல்கள் என்னன்றத. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதற்கான தரவுகள் என்னதான் இருந்தாலும் ஆனால் அது அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் அனைவரின் நோக்கமும். அது சென்று சேர்கிறதா என்பதுதான் கேள்வி. இங்கு அதிலும் ஊழல் செய்பவர்கள் இருக்கிறார்கள், அதிலும் கையூட்டல் வாங்குபவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் எப்படி நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாற்றாத்தோட்டு மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற நம்பிக்கையோடு எதிர்கட்சி வாதத்தை நாங்கள் சில உண்மைகளும் இருக்கிறது, பல பொய்களும் இருக்கிறது என்பதை வன்மையாக சொல்ல இருக்கிறோம். என்னென்றால் ஒன்றே ஒன்று, கடைக்கோடி வரை எல்லாமே சென்று சேர்ந்திருக்கிறதா? ஒன்றே ஒன்று, சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டு காலகட்டங்களில் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் கூட ஐஐடி மாதிரியான MIT மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு போனதில்லை. ஆனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த திராவிடத்தின் நாட்டில்தான் முதல் முறையாக ராஜேஸ்வரி என்ற மாணவி பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் போயிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கடைக்கோடி இல்லையா? 2000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வி இப்போதான் படிப்படியாக போயிருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் எந்த மாணவருக்கு எது தேவை, அவர்களுக்கான திட்டங்களை நான் முதல்வர் திட்டத்தில் சில மாணவர்கள் பயனடைகிறார்கள். இன்னொரு மாணவன் விளையாட்டு திறன் உள்ளவராக இருப்பான். அப்போது விளையாட்டுத்துறையின் மூலமாக அவர்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கலையில் ஆர்வமாக இருப்பான், அவர்களுக்கான திட்டங்களையும் தொடர்ந்து செய்வதற்காக அடுத்தடுத்த கட்டங்களை திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. இங்கு மாடர்ன் ஸ்கூல் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டங்கள், அவருக்கான இடஒதுக்கீடு எவ்வாறு போய் சேர்க்கிறது, இப்படி தொடர்ந்து கவனித்து ஒரு தவறு இல்லாத அரசு என்று நாங்கள் ஒருபோதும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு தவறுக்கு ஒரு அரசு எவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறது என்பது முக்கியம். அதையும் சற்று யோசித்து பதிலளிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சொல்வது போல் சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது, இப்பொழுதுதான் ஏதோ ஒரு பயனுடையினர் பெண் சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சமூக நீதி, திராவிட நாடு என்றெல்லாம் பேசுகிறார்கள், சமூக நீதி போராளிகள் என்று பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் எத்தனை பயனுடைய இணைந்தவர்களை படிக்க வைத்திருக்க வேண்டும்? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.
அவையோருக்கு வணக்கம். போன முறை பள்ளி கல்வித்துறையில என்ன ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மலைவாழ் மக்கள் வாழ்கிற அந்த மலை கிராமங்கள்ல பல கல்விக்கூடங்கள் கடந்த 15 ஆண்டுகள்ல போன ஆட்சியில பராமரிக்கப்படாம, ஆட்சியில் நியமிக்கப்படாம பல பள்ளிகள்ல மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாக இருந்தது. ஆனா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஈரோடுல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல 4 பள்ளிக்கு ஜீப்பு கொடுத்து அங்க 15 மாணவர்கள் புதுசா சேர்ந்திருக்காங்க. அங்க இடைநிற்றல் நின்று போய் அங்க இருக்கிற மாணவர்கள் சேர்ந்தாங்க. அது ஈரோட நிக்கல, ஈரோடு, நீலகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு மலை கிராமங்கள் அனைத்துக்கும் போகுது. அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கவங்க கடைக்கோடி மனிதர்கள் தானே, இருக்கிறதே கடைக்கோடி மனிதர்கள்னா மலைவாழ் மக்கள் தான், அவங்களுக்கு போய் சேருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அருந்ததியர்கள்ல சுதந்திரமாகி 75 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த 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 மக்கள்ல ஒரு டிஎஸ்பி கூட கிடையாது, அதிகாரி கிடையாது. அந்த மக்கள் ஒரு கலெக்டர் கிடையாது. ஆனா 2021ல விஷ்ணுபிரியா நடிக்கிற அந்த அம்மா பேரு, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி, அந்த மக்கள்ல இருந்து ஒரு டிஎஸ்பி வந்திருக்காங்க. அந்த மக்கள் இருந்து அடுத்து கலெக்டர் வருவாங்க. யூபிஎஸ்சில 55 மாணவர்கள் பாத்தீங்கன்னா 55 மாணவர்கள் பாஸ் ஆயிருக்காங்க. அதுல பல பேர் பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அடுத்து தமிழ்நாட்டுல இப்ப ரீசெண்டா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுல இந்தியால அதிகமா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நீதிபதிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆளுநர் உரை மீதான விவாதம் முடிவடைகிறது. இதனை தொடர்ந்து அடுத்த கேள்விக்கான விவாதம் துவங்குகிறது. மத மோதல்கள் மற்றும் அரசின் தடுப்பு பாதுகாப்பு பொறுப்பு குறித்தான கேள்வியை எழுப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருவரவன் அவர்களை அழைக்கிறேன். தலைவர்களுக்கு வணக்கம். இங்கு பேசியிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரா, எதிர்கட்சி அமைச்சர்களாக இருக்கட்டும், பேசி சென்றிருக்கக்கூடிய அலுவலராக இருக்கட்டும், இங்கு நம்முடைய நாட்டில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் கூட நாமெல்லாம் சட்டமன்றத்தில் நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம், நாங்கள் எங்களுடைய கட்சியை சார்ந்த திட்டத்தை அறிவிக்கலாம். ஆனால் திட்டங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் வேணுமானால் மாறுமே தவிர அரசு சார்ந்த அரசினுடைய அறிக்கையில, அரசு விடக்கூடிய அறிக்கையில நாங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு அவ்வளவு செய்கிறோம், நாங்கள் கட்டுமானத்துறைக்கு இவ்வளவு செய்கிறோம், நாங்கள் பெண்களுக்கு இவ்வளவு செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுங்கட்சியை பார்த்து நாங்கள் ஒன்றை கேட்கிறோம். நாங்கள் சாதியை ஒழிக்க ஒரு திட்டம் இருக்கு என்று ஏன் உங்களால் ஒரு திட்டத்தை நீங்கள் அழிக்க முடியவில்லை? ஏன் உங்களால் சாதியை நாங்கள் மண்ணில், தமிழ் மண்ணில் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சமூகத்தை பெரியார் வழிவந்து சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தை, அம்பேத்கரிய வழிவந்து சொல்லக்கூடிய இந்த தமிழ் சமுதாயத்தில நாம் தமிழர்களாக வாழ தடையாக இருக்கக்கூடிய சாதியை பற்றி சட்டமன்றத்திலோ அல்லது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் பேச தயங்குவது ஏன் என்பதுதான் எதிர்கட்சியினுடைய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக ஒன்றை உதாரணத்துக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதியத்தினுடைய கோண முகமாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டல பகுதி என்று சொல்வார்கள். அந்த கொங்கு மண்டல பகுதியில திருப்பூர், தாராபுரம், ஈரோடு, பல்லடம் என்று சொல்லக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்தில் வாழக்கூடிய பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான அந்த வாழ்வு முறை என்பது மிக மோசமாக இருக்கிறது. நான் ஏன் சொன்னா கிட்டத்தட்ட அங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில, அந்த பகுதி என்பதே கிட்டத்தட்ட சாதி ரீதியான பெயர்களை வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் சொன்னால் அல்லாலி கவுண்டனூர், குட்டிய கவுண்டனூர், கவுண்டம்பாளையம், கவுண்டம்பட்டி என்கின்ற பல சாதி பெயர்களை இந்த அரசு சுமந்து கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் எதிர்கட்சியை சார்ந்த நாங்கள் என்ன கேள்வி இருக்கிறோம் சொன்னால், ஏன் குட்டிய கவுண்டனூர், கவுண்டம்பாளையம், அல்லாலி கவுண்டனூர் என்கின்ற இத்தனை கவுண்டனூர் இருக்கிற பொழுது ஏன் ஒரு பழையர் கவுண்டனூர், ஏன் ஒரு சக்கிலியர் கவுண்டனூர், ஏன் ஒரு பட்டியலின பெயர்களை கூட தாங்க முடியாத இந்த அரசு, திராவிட கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டிருக்கிற இந்த அரசு, சமூக நீதியை கோட்பாட்டை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு
சாதிய ஆதிக்க பயங்கரவாதத்தை தடுக்க தவறுகிறதா அல்லது ஓட்டு அரசியலுக்காக உங்களுடைய இந்த போக்கை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் கோகுல் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, அந்த ஜாதிய இது சொன்னீங்க. மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு பள்ளிகள்ல கயிறுகள் அகற்றப்பட்டு இருக்கு அப்படின்றத. அது முழுமையா அதுக்கான இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நேரடியா சென்று அதற்கான இதையும் செஞ்சிருக்காரு. இன்னொன்னு ஹரிஜன் காலனின்னு நாமக்கல் மாவட்டத்துல இருந்துச்சு, அதை கருப்பு மைய வச்சு அழிச்சது இதே பள்ளிக்கல்வித்துறை தான், இதே திராவிட நாட்டினுடைய அரசு தான். இன்னொன்னு சொன்னீங்க அரசு வந்து இந்த ஜாதி பெயர்கள்ல இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் நீக்குமானு. அதற்கு ஜிஓ பாஸ் பண்ணியாச்சு, அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இங்க முதல் கட்டமா சென்னையில இருக்கக்கூடிய பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நீக்கி அதற்கான முழுமையான பெயர்களை வச்சு நிறைய சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா ஊர்களுக்கு சென்று அதிலையும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். சோசியல் மீடியாவிலும் நாளிதழ்களிலும் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ளும் அமைச்சர்கள் சற்று ரிப்போர்ட்களை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இடைநீற்றல் விகிதம் 0 இருந்தது கடந்த ஆண்டு. இந்த 2024-2025க்கான UDS ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தொடக்கப்பள்ளியின் இடைநீற்றல் விகிதம் 2.7% உயர்ந்துள்ளது. இடைநிலை பள்ளிகளின் இடைநீற்றல் விகிதமானது 2.8% உயர்ந்துள்ளது. உயர்நிலை பள்ளிகளில் இடைநீற்றல் விகிதமானது 8.5% உயர்ந்துள்ளது. ஒருவேளை தேர்தல் நெருங்குகிறது என்பதால் அந்த படியில் நீங்கள் கவனம் சிதறியதால் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அதிலும் கொஞ்சம் கவனத்தில் செலுத்துங்கள். மற்றொன்று, தெருக்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்பதை ஜியோ பிறப்பிக்கும் பொழுது அதை முழுமையாகவும் சற்று படித்தால் நல்லாக இருக்கும். அதாவது ஜாதி பெயர்கள் இருப்பது ஏதேனும் பிரச்சனையாக இருந்து அவர்களை துன்புறுத்தி அதை நாங்கள் மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த பெயர்கள் நீக்கப்படுமா? எப்படி இந்த ஜாதி பெயர்கள்லாம் வந்து பெருமையா நினைச்சிட்டு இருக்கவனே வந்து இல்ல எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு வந்து பதிவு செஞ்சு சொல்லி அதுக்கப்புறமா தான் நீக்குவோம் அப்படின்னா இதுதான் உங்க முன்னேற்றம்? இதுதான் வந்து உங்க சமூக நீதியா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அந்த இடைநிற்றல் சொல்லியிருந்தீங்க, போன ஆட்சியில வந்துட்டு போன ஆட்சியில 5.8 இருந்தது. இந்த ஆட்சியில வந்துட்டு 3% குறைந்திருக்கிறது. அதாவது அதிகமா தான் இருக்கு, அதை ஒத்துக்கிறோம். இருந்தாலும் அதற்கான நடவடிக்கை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது மட்டும் இல்லாம காலை உணவு திட்டத்தை வந்ததுக்கு அப்புறமும் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடைநிற்றல் குறைஞ்சு மாணவர்கள் சேர்க்கை விகிதம் அதிகமா இருக்கு அரசு பள்ளிகள்ல. அரசு பள்ளிகளும் அதற்கான உள்கட்டமைப்பை அதிகமா வளர்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ், ஹைடெக் வசதி, 37,553 அரசு பள்ளிகள்ல தற்போது 20,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள்ல இச்சேவை தொடங்கப்பட்டு அதற்கான விரிவாக்கங்களும் இதுக்கு மேல செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருவளவன் அவர்கள். அமைச்சர் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஒரே ஒரு கேள்வியைத்தான் உங்களிடம் வைத்தோம். நீங்கள் திட்டங்கள் என்ன வேண்டுமானால் எங்களிடம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் சாதியை ஒழிக்க எந்த வழி என்று மாட்டீங்கன்னா அது கடைசி வரை பதில் இல்லாமலே வலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மற்றொரு விடயமாக ஒன்றை சொல்கிறோம். இங்கே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்கள், திராவிட வழிவந்த ஆட்சி என்று சொல்கிறார்கள். அந்த திராவிட வழிவந்த அந்த ஆட்சியில, சமூக நீதி பேசுகிற இந்த ஆட்சியில தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தந்தை பெரியாருக்கு சிலை இருக்கிறது, கட்டினவர்களுக்கு சிலை இருக்கிறது, இன்னும் சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய பல்வேறு தலைவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டிலே சமூக நீதி தமிழ்நாட்டிலே இங்கே சிலை இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு என்றும் மேற்கு மண்டல சிலை இல்லை என்ற ஒரு கேள்வியை கேட்கவில்லை. நீங்கள் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில சமூக நீதி பேணி பாதுகாக்கணும் என்று சொல்கிறீர்களே, அந்த சமூக நீதிக்கு அடித்தளமிட்ட அண்ணா, பெரியார், கலைஞர் போன்ற பல்வேறு தலைவர்கள் உட்பட
இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக, இந்த மண்ணிற்கான தலைவனாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைகளையே வைக்க மறுப்பதையே, அதற்கான திட்டங்கள் என்னென்ன வைத்திருக்கிறீர்கள்? இன்னும் மேற்கு மாவட்டத்தில் அம்பேத்கர் ஒரு சிலையை வைக்க ஆளுகிற அரசு தயங்குவது ஏன்? அமைச்சர் கோகுல் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசின் மீது வைத்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன். சாதி ஒழிக்கப்படுமா அப்படின்ற எங்களுடைய எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காரு. இந்த அரசினுடைய கொள்கை என்னன்னா, இது சமத்துவம் எங்களுடைய லட்சியம், சமூக நீதி எங்களுடைய கொள்கை. இப்போ சாதி இங்க இந்த சமுதாயத்தை சீர்படுத்தணும், முதல்ல சமன்படுத்தின பிறகுதான் சாதியை ஒழிக்கின்ற நடைமுறைக்கு வரணும். இங்க தாழ்ந்து கிடக்கிறவர்கள் எல்லாம் உயர்த்துவதற்காகத்தான் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது. இந்த இடஒதுக்கீடுக்கு மேலே தனித்தனியாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு என்பது இருக்கிறது. இதனாலதான் இன்னுமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்கள் எல்லாம் அரசாங்க துறையிலும் முக்கியமான பதவிகளிலும் போய் சென்றிருக்கிறார்கள். இன்னும் பலரும் வர வேண்டும். 2000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சமூக நீதினு உங்களுக்கே தெரியும். அவர்களை எல்லாம் முக்கியமான இடங்களுக்கு கொண்டு வந்து இந்த சமுதாயம் சமன்பட்ட சமுதாயமாக ஈக்குவாலிட்டி வரணும்னா ஈக்விட்டி இங்க நிலைப்படுத்த வேண்டும். இங்க சமூக நீதி வந்த பிறகுதான் சமத்துவம் வேண்டும். சமத்துவத்துக்கான பாதையில் தான் இந்த திராவிட திருநாட்டினுடைய அரசு தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறது. அதை எதிர்கட்சி உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் சொல்லியிருந்தாங்க, ஒரு பர்சன் யூடிஎஸ் இடைநிற்றலுடைய எண்ணிக்கை 3% மேல உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவினுடைய மாநிலங்கள் எல்லாத்தையுமே பாருங்க, இடைநிற்றல் எந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்கிறது? தொடக்க கல்வியிலும் சரி, அதுல இன்னொன்னு என்னன்னா அரசாங்க பள்ளிகள்ல இடைநிற்றல் மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்பேர் பண்ணி சொல்லல, அது வெறும் அரசாங்கத்துடையது. அப்படின்னு பார்த்தா இந்தியாவிலேயே அதிகமாக இடைநிற்றல் கம்மியாக இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதை தயவு கூர்ந்து அரசை புகழ்ந்து பேச வேண்டும். இந்தியாவிலேயே இந்த மாநிலத்தில் தான் கம்மியாக இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகளாக தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதோடைய முன்னேற்பாடுகளாக தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா திட்டங்களும், தான் முதல்வன் போன்ற திட்டங்கள் உள்ள எண்ணும் எழுத்தும் திட்டம் போன்ற எல்லா திட்டங்களுமே ஃபெசிலிட்டிஸை இன்னும் நம்ம பூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து அரசாங்க கல்வி நிறுவனங்கள்ல அதிக வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து இந்த நிலையை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தாரு, அம்பேத்கர் அவர்களுடைய சிலைகள் ஏன் மேற்கு மண்டலங்கள்ல இல்லைன்ட்டு. அது மாதிரி என்ன சொன்னா, அரசாங்கம் ஏன் தயங்குகிறது, ஏன் மறுக்கிறதுன்னு கேட்டாங்க. ஒரு நாளும் இந்த திராவிட திருநாட்டினுடைய அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் இல்லை, அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்பது எங்களுடையது. இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துல இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவருடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை நிறுவியது இதே திராவிட திருநாட்டினுடைய அரசு தான். அவருடைய கான்ஸ்டிடியூஷன் வீக்கால் மிக பெருமையாக அம்பேத்கர் அவர்களுடைய புகழை பள்ளிகள்ல எல்லா ஆசிரியரும் 1 மணி நேரம் எடுக்கணும்னு ஆணை பிறப்பிச்சது இதே திராவிட மாடல் அரசு தான். இதையெல்லாம் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர் அவர்கள் புகழ்ந்து பேச வேண்டாமா? மேற்கு மண்டலங்களில் தொடர்ந்து அவருடைய சிலை நிறுவப்படும். ஏற்கனவே சிலைகள் இருக்கிறது, ஒரு சிலை கூட இல்லைன்னு சொல்லவே முடியாது. அம்பேத்கர் அவர்களுடைய சிலை கண்டிப்பாக இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. தொடர்ந்து அரசின் சார்பாகவும் அதே பகுதியில் இருக்கும் நிறுவப்படும் என்பதை இங்க அரசின் சார்பாக மிக பெருமையாக அவர்களுடைய புகழை பாடுகின்ற அரசாக இதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஸ்நேகதி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். சாதிங்கிற பெருந்தொற்றாலதான் 2000 வருஷமா அடிமைப்பட்டிருந்த சமூகம் இப்பவும் அடிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆதிக்க சாதி தெருவில் நடந்தால் தீட்டு, நின்றால் தீட்டு, ஏன் மூச்சு விட்டா கூட தீட்டு அப்படின்னு அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னமும் அடிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. சமூக நீதி மண், பெரியார் மண், நாங்க பெரியார் வழித்தோன்றல்ல வந்தவங்க அப்படின்னு சொல்ற இந்த திராவிட திருநாட்டோட ஆட்சி பெரியார் வழியில தான் செயல்படுதா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சொன்னாரு, எங்க ஆட்சியிலதான் சாதிய தீண்டாமைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டுலதான் 1200 அப்படின்ற கணக்குல இருந்து 2000 அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அந்த நிலவரத்தை எடுத்து பாருங்க. அப்புறம் என்னன்னா, ஸ்கூல்ல நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்குமான திட்டம், அனைவருக்குமான கொள்கை தான் இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
ஆனா அது எப்படி இருக்குன்னா வெற்றி பள்ளி திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. அது எப்படி இருக்குன்னா நன்றாக கற்கும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கீங்களே. அப்ப இது மாணவர்களை பிளவுபடுத்தும் நோக்கில் அமைஞ்ச திட்டம் இல்லையா? அது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு கொங்கு மண்டலத்தில் சிலை இல்லை என்ற விமர்சனத்தை எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்துள்ளார். தொடர்ந்து தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவர் இதனை தொடர்ந்து பேசி வருகிறார். திராவிடம் திருநாட்டின் முதலமைச்சர் ஈரோட்டில் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை திறந்து வைத்துள்ளார் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஈரோடு கொங்கு பகுதியில் தான் வருமா என்ற ஒரு கேள்வியை சட்டமன்ற உறுப்பினரிடம் கேட்கின்றேன். திராவிட திருநாடு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர், டாக்டர் கலைஞர் ஆகியோர்களின் கண்ணாடிகளின் வழியில் மக்களை பார்த்து ஆட்சி நடத்தும் என உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளுவர் அவர்கள். எதிர்கட்சியினுடைய அமைச்சர் சொன்னார் ஈரோடும் கொங்கு பகுதியிலே தான் இருக்கிறது என்று சொன்னார். மிக அழகாக சொன்னார். நாங்களும் சொல்லுகிறோம், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சென்னையை சார்ந்த பகுதியாக இருப்பார்கள் அல்லது வட தமிழகத்தை சார்ந்த அமைச்சர்களாக இருப்பார்கள். ஆனால் நான் இங்கு பயணம் செய்யக்கூடிய கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருந்து வந்து பேசுகிறேன். சொல்லுகிறேன், ஈரோட்டில் ஒரு இடத்தை தவிர புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை இன்னும் நிறுவப்படவில்லை. ஒரு இடத்தை தவிர. அவர் சொன்னாரு, அதாவது தலைவர்களுடைய சிலையை நாம் சிலையாக பார்க்க கூடாது, சிலையாக பார்க்க முடியாது. அரசு ஜீவோ என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய சிலை தமிழ்நாட்டில் பெருவாரியாக எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிறது என்று அரசு தரப்பு தான் சொல்ல வேண்டும். அரசு தரப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் உழைத்தார்களோ அவங்களுக்கு எவ்வளவு சிலை இருக்கக்கூடியது சொல்லி அரசு தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கக்கன் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிலை இருக்கிறது, பெரியார் அவர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் சிலை இருக்கிறது. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாம் இந்த மண்ணில் மாவட்டத்துக்கு ஒரு சிலை இருக்கு. அதுதான் மேட்ரு. மாவட்டத்துக்கு ஒரு சிலை இருக்கு. வட தமிழகமாக இருக்கட்டும், தென் தமிழகமாக இருக்கட்டும், மேற்கா இருக்கட்டும், மாவட்டத்துக்கு ஒரு சிலையை வைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் மேற்கு மண்டலத்தில் சிலையே இல்லை என்பதை அவருடைய கேள்வி. அதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக நாங்கள் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் திட்டத்தை வைத்து மறுக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏன் சிலை முறையாக இல்லை என்பதை இங்கே தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த கேள்விக்கான மாண்புமிகு முதல்வர். கோவை வடக்கு FCI வளாகத்தில் தனியார் இடத்தில் அம்பேத்கருக்கு சிலை உள்ளது. கோவை பகுதியில் கோவை போன்ற ஜாதிய அடக்குமுறைகள் அதிகம் நிலவுகின்ற மாவட்டங்களில் அரசின் சட்ட ஒழுங்குகள் சீர்கெடாமல் ஜாதிய மத கலவரங்கள் வராத வகையில் பார்த்துக் கொள்வதும் அரசின் கடமை என்பதை இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஜாதிய கலவரங்கள் வராத வண்ணம் இரு பிரிவினருக்கோ வேறு எது தரப்பினருக்கோ சண்டைகளோ கலவரங்களோ வராத வண்ணம் சிலை வைப்பதற்கான முன்னேற்பாடுகளை நிச்சயம் இந்த திராவிட திருநாட்டின் முதலமைச்சர் எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக உள்ளது. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் நிச்சயம் சிலை வைக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் மதன் அவர்கள் கேள்வியை சுருக்கமாக கேட்கும். பேரவை தலைவர், நம்முடைய இந்தியாவில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று திராவிட திருநாட்டை சார்ந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதே இந்தியாவில் தான், அதே தமிழ்நாட்டில் தான் 2011 தகவலின்படி தீண்டாமை கடைபிடிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அதன் முதலிடம் மதுரையாகவும், 2ஆம் இடம்
விழுப்புரம் மாவட்டமாகவும் உள்ளது. கிட்டத்தட்ட மதுரையில் மட்டும் 45 கிராமங்களில் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 25 கிராமங்களில் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தீண்டாமை ஒழிக்கப்படக்கூடிய சட்டங்கள் பல கொண்டு வந்துள்ளனர். அது 2015 to 16 ஆண்டுகளில் தமிழக அரசால் தீண்டாமை பாகுபாடு ஒழிப்பதற்கு தனியாக எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை. 2011-2021 எந்த ஒரு நிதியும் இதுவரை ஒதுக்கப்படாத நிலை தமிழ்நாட்டில் உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் இவை குறைந்த அளவு மட்டுமே கணக்கில் கொண்டுள்ளது. அதாவது இவை பதியப்பட்ட வழக்குகள் மட்டுமே 441 கிராமங்களில் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது என்பது காவல்துறை அறிக்கையில் பதியப்பட்டுள்ளது. இவை பதியப்பட்ட வழக்குகள் மட்டுமே தான். ஆனால் தமிழ்நாட்டில் 440 கிராமங்கள் மட்டுமே இந்த தீண்டாமை கடைபிடிக்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தீவிர ஆய்வு செய்து அவர்கள் விரைவில் என் நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அதாவது எல்லாரும் சொல்ற மாதிரி இது பெரியார் மண் தான், இது சமூக நீதி பேசுகின்ற மண் தான். ஆனா இதே மண் தான் கிட்டத்தட்ட 2000-3000 வருஷங்களாக ஜாதி படிநிலைகளை கொண்டது. அம்பேத்கர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து ஜாதி படிநிலை கொண்டது. எங்க அமைச்சர் சொன்னது போல முதல் எங்களுடைய நோக்கம் சமத்துவத்தை உருவாக்குது. ஏன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் அமைச்சர்கள் பேசக்கூடிய எல்லா இடத்துலயும் ஜாதி படிநிலை மட்டும்தான் மையமா வச்சு நீங்க பேசுறீங்க. ஜாதி படிநிலை என்பது ஒழிக்கப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு சீக்கிரமாக கிடையாது. கிட்டத்தட்ட 100 வருஷமா மட்டும்தான் இடஒதுக்கீடு பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்ப்பனர்கள் அல்லாத சமூகமாக நம்ம எல்லாம் இன்னைக்கு படிச்சிருக்கோம். அதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் தேவைப்பட்டுச்சு. எப்போ 2000 வருஷமா அருவியாகும், 100 வருஷமா தான் இது மீட்டம் வந்துகிட்டு இருக்கோம். அப்போ மொத்தமாக ஜாதி படிநிலை ஒழிக்கப்பட வேண்டும், தீண்டாமை அடக்கப்பட வேண்டும். இது எல்லாமே நடக்கப்படக்கூடிய விஷயம் தான். இதற்கான பொறுப்பு எதிர்கட்சிக்கும் சேர்த்து மக்களுக்கும் சேர்த்து இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. அதை ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சியின் மீது செலுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த நீங்களும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருப்பீங்க. இப்ப சொன்ன பழங்குடி வந்து ஒரே பெண் தான் போனா அது ஒரு சாதனையா? இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சி இருக்கும்போது எந்த பழங்குடி பெண்ணு போலையே, அது சாதிச்சு காட்டணுமே. 2000 வருஷத்துக்கு பிறகு இந்த 100 வருடத்தில இந்த கடைசி 5 வருடம் நாங்க ஆட்சி செய்த வருடத்துல எங்களுடைய வளர்ச்சியை நாங்க கொஞ்சமா மேம்படுத்திருக்கோம். அதை இன்னுமே மேம்படுத்தும். ஜாதி கண்டிப்பாக ஒழிக்கப்படும். ஆனா நீங்க கேட்கிற மாதிரி அடுத்த நிமிஷத்துல இல்ல, அது ஒழிக்கப்படும். எங்கள் அமைச்சர் சொல்வது போல முதல் சமத்துவத்தை நாங்கள் சமன்படுத்தி இடஒதுக்கீட்டின் மூலம் பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி நாங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு பிறகு சாதி ஒழிக்கப்படும். இதுதான் எங்களுடைய பதில். முக்கியமாக அனைத்து ஜாதி வச்சுக்கலாம். இப்ப சொன்னீங்கல்ல, முக்கியமா வந்து ஜாதி பேசுகின்ற மண், பெரியார் பேசுகின்ற மண் ஜாதியை பேசுதுன்னு. இதே பெரியார் பேசிய மண் தான் இந்நாள் வரைக்கும் இந்தியாவிலே மாணவர்களுக்கு ஜாதி பேர் பின்னாடி போராட்டம், ஜாதி பேர் பின்னாடி போடக்கூடிய மாணவர்கள் எந்த மாநிலத்துல இல்லாம இருக்காங்க. நம்ம மாநிலத்துல மட்டும்தான் ஜாதி பேர் போட ஜாதி பேர் இல்லாத மாணவர்கள் நம்ம மாநிலத்துல தான் இருக்கிறாங்க. அந்த பெருமை தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் அது சேரும். அனைத்து ஜாதியாரும் அர்ச்சகராகவும் என்ற பெருமை தமிழ்நாட்டுக்கு மட்டும் சேரும். அப்போ ஜாதி பேரை ஒழிச்ச எங்களுக்கு, அனைவரும் அர்ச்சகராக சொன்ன எங்களுக்கு ஜாதியும் ஒழிக்க தெரியும். அதையும் ஒழிப்பது திராவிட திருநாடு ஆளும் கட்சி தான். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கான அடுத்த கேள்வி துவங்குகிறது. பெண்களின் பாதுகாப்பு, அதிகாரமூட்டல் மற்றும் சமத்துவ உரிமைக்கான கேள்வியை எழுப்புவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தாரணி அவர்களை அழைக்கிறேன். ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்குகிறது. பெண்கள் பாதுகாப்பு நமது நாட்டுல உறுதி செய்யப்பட்டுள்ளதா அப்படின்றது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நான் ஒரு பெரிய கேள்வியாவே கேட்கணும்னு நினைக்கிறேன். பெண்கள் கல்லூரியிலும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, அவங்களுக்கு பாலியல் ரீதியான சீண்டல்களும் அவங்க சந்திக்கிற தினம் ஒரு பெண் பிள்ளைகளும் ஒரு பஸ்ல போயிட்டு வர்றதுல இருந்து அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து அவங்க எவ்வளவு பாலியல் ரீதியான விஷயங்களை வந்து சந்திக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் என்ன சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணிருக்கு, எதை வச்சு கண்காணிக்கிறாங்க, எது மூலியமா வந்து பெண்களுக்கு வந்து நலத்திட்டங்களை கொண்டு வர்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பர்சனல் சேஃப்டியா வந்து அவங்களை எப்பயுமே கண்காணிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இன்னும் அரசாங்கம் கொண்டு வரல. அதையும் நாங்க இங்க வந்து கேள்வியா கேட்க விரும்புறோம். அது மட்டும் இல்லாம பெண்களை போற்றும் அரசு என்றும் சொல்லும் அரசு பெண்களின் அடிப்படை உடலுக்கே
வழிக்கே சட்ட பாதுகாப்பு கொடுக்காதது ஏன் என்று தெரியவில்லை. பெண் சுதந்திரம் இல்லாமல் சமூக சுதந்திரம் இல்லை என்று பெரியார் சொன்னதற்கு இணங்க பெண்ணுக்கு இங்கு இழிவில்லை என்றால் உலகில் எங்கும் இல்லை என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். மாதவிடாய் என்பது பெண்ணின் உயிரியல் உண்மை. இதனை இழிவாக பார்ப்பது ஒரு அடிமைத்தனம் தானே தவிர இதை வேறு எந்த அறிவியல் கருத்து சொல்லியும் மறுக்கப்பட முடியாது என்பதை நான் இங்கு வைக்கிறேன். அது மட்டுமில்லாமல் பெண் சுதந்திரம், உடல் உரிமை, சமூக அடக்குமுறை இவை யாவும் பெண்களுக்கான உயிரியல் உண்மை. இதை ஆண்களுக்கும் விழிப்புணர்வு முகாம் மூலமாக தெரிவிக்க வேண்டுமோ தவிர இதை ஒரு தீண்டாமை என்று நாம் ஒதுக்கி வைப்பது முதல் தவறு. இதை அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகள் என்ன செய்திருக்கிறது என்றால் அதற்கான சிறு துளி கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா அண்டை மாநிலங்களில் பெய்டு மென்சுரன்ஸ் லீவ் கொடுத்திருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி உருவாகுங்க. தமிழ்நாட்டில் இன்னும் மாதவிடாய்க்கான பெய்டு லீவ் பாலிசியை கொண்டு வராதது ஏன்? இதை நாங்கள் முதல் கேள்வியாகவே வைக்க விரும்புகிறோம். இதை நாங்கள் எப்படி கேட்கிறோம் என்றால் தமிழ்நாடு இதுவரை அரசு ஊழியர்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் சில தனியார் நிறுவனங்களில் அந்த அறிவிப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். இதற்கு அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதிலும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் ரேவதி அவர்கள். பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். ஆளுநர் உரையில சொன்ன ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டி எதிர்கட்சி தலைவர் ஏதோ ஆளுங்கட்சிக்கு மதி இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. அப்படி மதி இல்லாம இருந்துச்சுன்னா இந்நேரம் நாங்க ஆளுங்கட்சியா இருந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவர் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் வள்ளுவர், அதே வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நீதி நெருப்படி ஆட்சி புரிந்து குடிமக்களை காக்கும் மன்னர் மனிதனாக பிறந்தாலும் மக்களுக்கு அவன் தெய்வம் மாதிரி கருதப்படுவாங்கிறதுனால இன்றைக்கு நாங்க ஆளுங்கட்சியில இருக்கோம் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க எதிர்கட்சியில உள்ளவர்கள் சொன்னது போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம்னு நீங்க இன்றைக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னா வெளி மாநிலங்கள்ல போய் பார்த்துட்டு வந்து நீங்க இந்த திராவிட திருநாட்டை குறை சொல்லலாம். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய முதன்மையான மாநிலமாக இன்றைக்கு இந்த திராவிட திருநாடு தான் இருக்கிறது. நீங்க இந்தியாவை மட்டும் கம்பேர் பண்ண வேண்டாம், உலக நாடுகளை எல்லாம் கம்பேர் பண்ணா கூட திராவிட திருநாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அப்படி பாதுகாப்பு அளிப்பதற்காக காவல்துறை அவசர உதவி எண் 181, அதை தொடர்ந்து அந்த போக்சோ அவேர்னஸ் வந்து தமிழ்நாட்டில், அதாவது திராவிட திருநாட்டில் தான் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பிங்க் ரோட்டு வாகனம், அதன் மூலமாக மகளிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மகளிர் காவல் நிலையங்கள் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதிகமாக மகளிர் காவல்துறை நிர்வாகிகள் அதிகமாக உள்ள மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. அதை தொடர்ந்து சிறப்பு காவல் குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடு தகர்க்கப்பட்டால் மாநிலத்தின் வளர்ச்சி அதிகமாகுங்கிறது படி தமிழ்நாட்டில், அதாவது இந்த திராவிட திருநாட்டில் பெண்களுக்கு அதிகமாக சலுகைகள் வழங்கப்பட்டு சட்டங்களும் திட்டங்களும் இயற்றப்பட்டு ஆணுக்கு நிகராக இன்றைக்கு பெண்களை உயர்த்தி காட்டக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு திராவிட திருநாடு விளங்கி இருக்கிறது என்பதை எதிர்கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பவித்ரா அவர்கள். அமைச்சர் அவர்களே, பெண்கள் எந்த வகையில் முன்னேறி இருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டதற்கு நன்றி. ஆனால் பெண்கள் பாதுகாப்பில் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்ப்பது ஏதோ சிறு பிள்ளைத்தனமாக, நான் திருடினால் அவனும் திருடினே என்று கூறுவது போலதான் எனக்கு தெரிகிறது. ஆக நம்மிடம் இருக்கும் குறையை சுட்டி காட்டும் பொழுது அந்த குறையை சரி செய்ய வழியை நோக்காமல் அவனும் குறை செய்கிறான், அவனை விட நான் குறைவாக குறை செய்கிறேன் என்று கூறுவது அவைக்கு நல்லதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில எடுத்துக்காட்டாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தமிழ்நாடு மறக்க முடியுமா? திராவிட திருநாடு அதை தவிர்த்து விட்டு மற்ற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியுமா? தற்போது நடந்த நந்தனத்தில் கல்லூரியில் பயணம் செய்த ஒரு காவலாளியாக இருக்கக்கூடிய கேண்டீனில் வேலை செய்த பெண்ணுக்கு கூட இங்க பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நிதர்சனம். அது மட்டுமல்லவா, தமிழ்நாட்டிற்கு வட மாநிலத்திலிருந்து குடும்பத்தோடு வருகிறார்கள். அந்த பெண்ணை கூட்டு பாலியல் செய்யக்கூடிய வன்கொடுமை தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன பதில் கூற போகிறீர்கள்? இது எப்பொழுதும் நடப்பதுதானே, மற்ற மாநிலங்கள் நடப்பதுதானே என்று கேட்பதை தாண்டி தற்போது இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் அதிகமாக போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தரவுகள் கூறுகிறது. போக்சோ வழக்கில் அத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பதும் ரொம்ப காரணம்
அவமானமாக இருக்கிறது. மகளிர் காவலர்கள் என்று பெருமிதம் கூறுகிறார் நமது அமைச்சர். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மகளிர் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நிதர்சனம். அதற்கான ஒரு சம்பவத்தையும் அதற்கு குறித்த வீடியோக்களையும் சமூக வலைதளத்தில் அனைவரும் பார்த்திருக்கலாம். மகளிர் உரிமை தொகை அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை குறிக்கிறோம், அவர்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வழங்கப்படுகிறது என்று அவர்கள் திட்டங்களை கூறினால் அந்த திட்டங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறதா? எத்தனை கட்டணம் இல்லாத பேருந்துகள் நல்ல முறையில் இயக்கப்படுகிறது? அதனை எத்தனை பேருந்துகள் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொண்டால் மிக மிக குறைவு. கட்டணம் உள்ள பேருந்துகள் தான் இங்கு அதிகமாக இயக்கப்படுகிறது. பேருந்து கட்டணம் இல்லாத பேருந்து என்று கூறிக்கொண்டு அது பெண்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கிறது என்றும் கூறிக்கொள்கிறார்கள். மேலும் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையில் அனைவருக்கும் கொடுக்கப்படும் என்ற திட்டம் முதலில் வரவேற்கப்பட்டது. ஆனால் அது அனைவருக்கும் கொடுக்கப்படவே இல்லை. இன்னும் 2 மாதங்களில் இந்த ஆட்சி நிறைவேறப் போகிறது. ஆனால் இன்றும் மாதம் 1000 கூட வாங்காத மகளிர்கள் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கும் பதில் கூறுமாறு அமைச்சரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் ரேவதி அவர்கள். கட்டணமில்லா பேருந்தில் மகளிர் பயணம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் டேட்டாவோட இன்னைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் நிறைய பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு செல்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள். எதிர்க்கட்சி தலைவர் சொன்னபடி நான் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதிலும் இன்னொரு தரவில்லை. பெய்டு மென்சுரல் லீவ் ஏன் தரவில்லை என்ற கேள்விக்கு பதிலே இல்லை. அதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் அவர் பதில் கூறினார். இருப்பினும் பெண்களின் இயற்கையான உடல்நிலையை கணக்கில் கொள்ளாத அரசை பெண்கள் சார்ந்த அரசு என்று சொல்லலாமா? மாண்புமிகு முதல்வரே, இந்த கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். பெண்கள் விடுதலை இல்லாமல் எந்த சமுதாயமும் விடுதலை அடைய முடியாது என்பதையும் இங்கு நான் உரக்க தெரிவித்துக் கொள்கிறேன். மாதவிடாய் அவமானமாக பார்க்கும் இந்த சமுதாயத்தில் மாதவிடாய் அசுத்தம் என்று கூறுவது அறிவியலற்றதாகும். அறிவில் இல்லாத ஒழுக்கம் அடிமைத்தனத்தை பாதுகாக்கும் ஒரு ஆயுதமாகத்தான் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கிடையே பெண்களுக்கு மட்டும் மாதவிடாய் லீவ் அப்படின்றத நாங்க கேட்க இருந்தாலும் திருநம்பிகள் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எப்பொழுதும் கருணை வேண்டுபவர்கள் அல்ல என்பதையும் அவர்கள் உரிமை கொண்டாடக்கூடிய குடிமக்கள் என்பதையும் இந்த இடையே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுக்கு ஒரு சென்சிட்டிவ் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்ல ஜெனரல் அஃபர்மேஷன் கேர் என்ற முறையில் சில போர்ட்டல்களை உருவாக்கி அவர்களையும் ஒரு மனிதர்களாக கணக்கில் கொண்டு அவர்களுக்கு நாம் என்ன சேவை செய்கிறோம் என்பதையும் அரசு கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதையுமே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்கள் கல்வி மற்றும் அவர்களுக்கு தேவையான பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வியை விரைவாகுங்க. தமிழ்நாட்டில் பெண் நலனுக்கான செயல்படும் திட்டங்களில் முக்கியமான திட்டத்தையே அரசாங்கம் செய்யாமல் இருந்தால் எவ்வளவு திட்டங்கள் இருந்தும் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அடிப்படையான பெண்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யாத அரசாங்கம் எவ்வளவு 1000 ரூபாய் திட்டங்கள், இலவச பேருந்து, இவை எதுவும் கணக்கில் கொள்ளப்படாத ஒரு திட்டங்களாக தான் இருக்கிறது. அடிப்படை திட்டங்கள் எங்களுக்கு தேவை இல்லாமல் தேவையான சட்டங்களை முதலில் வைத்து முன்னுரிமை கொடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் ரேவதி அவர்கள். எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நாங்க இதை சொல்லிக்கிறோம். சாதாரணமான அத்தியாவசியமான தேவையை பூர்த்தி பண்ணாம இந்த அரசு இருந்ததே கிடையாது. இப்பதான் உச்சநீதிமன்றத்துல பெண்களுக்கு மாதவிடாய்க்கு நாப்கின் கொடுக்கணுங்கிறத இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த திராவிட திருநாடு ஆட்சிக்கு வந்த உடனேயே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் புதுயுகம் அப்படிங்கிற நாப்கினை வழங்கிட்டு தான் இருக்கும். அதை தொடர்ந்து ஷீ டாய்லெட்டுங்கிறதும் உருவாக்கப்பட்டிருக்கு திராவிட திருநாட்டுல. அதை தொடர்ந்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அந்த தீட்டா பாக்குறாங்கன்னு, அந்த தீட்டா பார்த்திருந்தா இன்னைக்கு சுவாஞ்சனா என்ற பெண்மணி தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கோவில் வளாகத்தில் ஓதி இருக்க மாட்டாள் என்பதை இங்க எதிர்க்கட்சியில் உள்ளவங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததான் நீங்க திருநங்கைகளை பத்தி பேசுனீங்க. நீங்க அந்த மாதவிடாய் விடுப்பை பத்தி பேசுனீங்க. அதற்கான மசோதாவை நாங்கள் இன்றைக்கு தாக்கல் செய்ய இருக்கிறோம். திருநங்கைகளுக்கு இந்த திராவிட திருநாட்டினுடைய முன்னாள் தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் திருநங்கைகள் நல வாரியத்தை உருவாக்கி இன்றைக்கு அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது இந்த திராவிட திருநாட்டினுடைய அரசு என்பதை நாங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டம், சுயதொழில் மானியம், கல்வி உதவி, போக்குவரத்து சலுகை அப்படின்னு பல்வேறு திட்டங்களை கொடுத்ததும் இந்த திராவிட திருநாட்டினுடைய அரசு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பவித்ரா அவர்கள் தங்களுடைய கேள்வியை சுருக்கமாக கேளுங்க.
நன்றி பேரவைத் அவர்களே. ஷீ டாய்லெட் இருக்கு என்று அமைச்சர் கூறினார். அது எத்தனை பயன்பாட்டில் உள்ளது, எந்த அளவிற்கு அது சுகாதாரத்துடன் இருக்கிறது என்பது கேள்விக்குறியே. அது முதலில் வந்த பொழுது நல்ல ஒரு திட்டமாக இருந்தது, நாங்களும் ஆதரித்தோம். ஆனால் போகிற போக்கில் அது இருந்த இடம் தெரியாமல் ஷீ டாய்லெட் இருக்கிற இடம் எங்கு என்று நாங்கள் தேடி பார்க்கும் அளவில் தான் அது இருக்கிறது. தொடங்கப்பட்ட பொழுது இருந்த வீரியம் என்பது தற்பொழுதே இருக்கக்கூடிய நிலை இல்லை என்பது உண்மை. அது மட்டும் இல்லாமல் வீதிக்கு ஒரு மதுக்கடை இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் வீதிக்கு ஒரு பொது கழிப்பிடம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பெண்களுக்கு ஒரு அவசரம் என்றால் பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தக்கூடிய நிலை கூட வேண்டாம், அந்த பொது கழிப்பிடத்தை தாண்டி செல்லக்கூட முடியாத அளவிற்கு துர்நாற்றங்கள் வீசும். அங்கு பெண்கள் கழிப்பறையை பயன்படுத்தினால் அவர்களுக்கு சுகாதார பிரச்சனைகள் வருகிறது என்பது தரவுகளின் அடிப்படை. அது மட்டும் இல்லாமல் ஒரு அவசரத்திற்காக அங்கு நாப்கின் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை, அதை அப்புறப்படுத்தக்கூடிய வேண்டிய மிஷின்கள் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. ஒரு பெண்களுக்கு சுகாதாரத்திற்கு தேவையான ஒரு விஷயமாக இருப்பதை அரசு செய்ய தவறுகிறது. அதை செய்ய என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியை வைக்கிறேன். அடுத்த கேள்வியை எழுப்புவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளுவன் அவர்கள் கூறுவார்கள். எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பெண்களை பற்றியான எங்களுடைய பார்வை விரிவாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் தான் 1997 ஆண்டு 23 ஏப்ரல் அந்த தேதியில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லீலாவதி என்கின்ற ஒரு பெண் திராவிட முன்னேற்ற ஆளுகிற அரசுக்கு எதிர்த்து போட்டியிட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்தை படுகொலை செய்த ஒரு அரசு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அரசு. ஆக படுகொலை செய்துவிட்டு பெண்களுடைய கொலைகளுக்கெல்லாம் வேர்த்தளத்தை போட்டுவிட்டு நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், நாங்கள் பெண்கள் உரிமையை பற்றி பேசுகிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதுபோன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களாக வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இன்று வரை சிறை விடுதலை அடைய செய்யாமல் இன்று வரைக்கும் அவர்கள் சிறைவாசிகளாக இருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை பற்றியான உங்களுடைய அந்த அறிக்கையை ஏன் தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் விட மறுக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கேள்வி எழுப்புவதற்கு மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள். கேள்வியை கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்க. நாங்க அந்த திட்டம் வச்சிருக்கோம், இந்த திட்டம் வச்சிருக்கோம் சொல்லி நிறைய சொன்னாங்க. திருச்சியில புதிய பேருந்து நிலையம் கொடுத்தாங்க, கலைஞர் பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்துல திறக்கும் போது ஆண்களுக்கு தனிக்கழிவறை, பெண்களுக்கு தனிக்கழிவறை, திருநங்கை மக்களுக்கும் தனிக்கழிவறை வைத்தாங்க. வாழ்த்துக்கள். நான் திருச்சி பகுதியை சேர்ந்தோம்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தான் என் வீடு. அந்த கழிவறை தொடர்ந்து 10 நாட்களுக்கு அப்புறம் உபயோகத்திலே இல்லை. நாங்க சென்று போய் கேட்டோம், ஏன் அதை மூடி வச்சிருக்கீங்கன்னு. இந்த கிளீன் பண்ற சாமான் அங்கதான் வச்சிருக்கோம், அந்த ரூம்குள்ள வச்சிருக்கோம் நாங்க. இன்னொன்னு, அந்த டெல்டா மாவட்டங்களிலும் கள ஆய்வுகளுக்கு செல்லக்கூடியவங்க தான். அங்கே கோடியக்கரை என்ற கிராமத்தில், நாகப்பட்டினம் கோடியக்கரை என்ற கிராமத்தில் ஒரு சாதிய வன்முறை, இரட்டை கோல முறை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. முடித்திருத்தங்கள் செய்யும் அந்த கடைகளிலே கோடைக்கரையில் உள்ள பட்டியல மக்கள் உள்ளே செல்ல முடியாது, டீ கடைக்கு செல்ல முடியாது, ஹோட்டலுக்கும் செல்ல முடியாது. அந்த ஊர்ல இதை எதிர்த்து கேள்வி கேட்கிறப்போ, சமீபத்தில் 8 மாதங்களுக்கு நடந்தது, எதிர்த்து கேள்வி கேட்கிறப்போ முதல்ல எதிர்த்து அடிச்சது ஒரு பெண்ணை தான். அந்த பெண்ணோட ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்தாங்க. அது பிரஸ் மீட்ல அந்த ஊர்காரங்க பேசியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கான பதில்கள் இருக்குன்னு தான் சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேள்வி கொஞ்சம் சுருக்கமா கேள்வி. கண்டிப்பா. பெண்களுக்காக 181 உதவி எண் இருக்கு, அதுக்கப்புறமா ரோந்து பணிகள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை பதிவு செஞ்சீங்க. கோவை விமான நிலையம், முக்கியமான விமான நிலையத்துக்கு அருகில மட்டும் அந்த ரோந்து பணிகள் செய்யலையோ, தவறிட்டாங்களோ, ஒருவேளை இரவு தூங்கிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்பட்ட கூடாதுன்றதுல மிகவும் அக்கறையாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சி ஜஸ்டிஸ் டிலேய்டு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்பதையும் மேற்கோள் காட்டலாம். மேற்கோள்கள் காட்டுவதில் போட்டி போட்டுவதை தவிர்த்துவிட்டு உண்மையான சமூக நீதியை வழங்க முயற்சியுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இலவச பேருந்து ஆனது இத்தனை இருக்கிறது என்று பட்டியலிடும் நீங்கள் எந்த தரத்தில் அந்த பேருந்துகள் இருக்கிறது? அதாவது டபுள் டக்கர் பஸ், ஏசி பஸ் என்று பல தனியார் மயமாக்கப்படும் பேருந்துகளை காட்டிலும்
நமக்கு இலவசமாக தரக்கூடிய பேருந்துகளின் தரம் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதே போல் திருநங்கைகளை பத்தி பேசும் பொழுது திருநங்கை என்று பெயர் வைத்ததே எங்கள் தலைவர் தான் என்று இன்னும் எத்தனை காலங்களுக்கு நீங்கள் புகழ்பாடி கொண்டிருக்க போகிறீர்கள். அதாவது திருநங்கையுடன் சேர்ந்து திருநம்பிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் சேர்த்தால் திருநர் சமூகம் என்றுதான் அழைக்க வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை வேண்டி அவர்கள் எத்தனை காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் தலைவர் வைத்த பெயர் திருநங்கை என்பதால் அதை நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று இன்றளவிலும் அலைக்கழிக்கிறது இந்த கட்சி. அம்பேத்கர் எழுதிய சட்டமாகவே இருந்தாலும் நாட்கள் மாற மாற நம்மளால் அந்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதே போல் திருநங்கை நலவாரியம் என்பதை தங்களுடைய பெயரை முன்னிறுத்தவே இவர்கள் இவ்வளவு போராட வேண்டி இருக்கிறது என்றால் தங்களுக்கான நீதியை முன்னிறுத்த எனக்கான உரிமைகளை கேட்க இன்னும் எவ்வளவு போராட்டங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு பதில் கிடைத்தால் நன்றாக இருக்கும். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் பிரபாகரன் அவர்கள். எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி திருநம்பி திருநங்கைன்ற பேரை மாற்றி திருநம்பி திருநர்ன்றதை திருநர் மாற்றணும்ட்டு அது அரசு இப்ப அதை கருத்தில் கொண்டு அதுக்கு அடுத்து வர வரைவு திட்டத்தை கொடுக்கும். ஆனா இப்ப நம்ம செய்யறத சொல்றோம் இல்லையா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் மாநிலமா திருநர் மக்களை அந்த போலீஸ் போர்ஸ்ல சேர்த்தது தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தான் MK ஸ்டாலின். இப்ப இந்த ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா திருநர் மக்களை போலீஸ் ஸ்டேஷன்ல ஊர்காவல்ல சேர்த்து ஆட்சி அதிகாரத்துல வந்தாதான் அவங்களுக்கான விடுதலை கிடைக்கும். இந்தியால முதல் கவுன்சிலரா திருச்செங்கோடுல இருக்கிற ரியான்ற ஒரு பெண்மணி தான் ரியான்ற ஒரு திருநர் பாத்தீங்கன்னா தான் அங்க கவுன்சிலரா இருக்காங்க. இந்தியாலேயே முதல். அதுக்கடுத்து இந்தியாவில் முதல் எஸ்ஐ தமிழ்நாடு. இது பாத்தீங்கன்னா இந்த திருநர் மக்களுக்கான ஒரு சைடு பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க சைட்ல இருந்து தங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரெப்ரசன்டேஷன் வேணும். அவங்களோட அவங்களுக்கு ஒரு ஆளு ரெப்ரசன்டேஷனா வரணும், அவங்களுக்குள்ள வரணும். அதுக்கு அவங்கள இருந்து கவுன்சிலராவோ மேயராவோ இன்னும் பலவாறு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை கிடைக்கணும். அடுத்து சாதிய பிரச்சனை பத்தி திருச்சியில் சாதிய பிரச்சனை பத்தி கேட்டாங்க. மாண்புமிகு அமைச்சர் உரையை தெளிவாகவும் விரைவாகவும் முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2 மாசமா 3 மாசமா கோயம்புத்தூர்ல இரட்டை கோலை முறை நடைமுறையில இருந்தது. இது இன்னைக்கு நடந்தது இல்ல. கடந்த 10 ஆண்டு போன ஆட்சி காலத்துல இருந்து இருந்த ஒரு பழக்கம். இரட்டை கோலை முறை கோயம்புத்தூர்ல ஒரு கிராமத்துல இருந்தது. அந்த ஊர்ல பஸ் போகல. இப்ப இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் இந்த ரீசெண்டா போன வாரத்துலதான் அந்த எந்த கடையில இரட்டை கோலை முறை நடந்ததோ எங்க சடுல முடிவெட்ட மட்டும் சொன்னாங்களோ அந்த கடைகளை மூடி இருக்காங்க அரசு அதிகாரிகள். அடுத்து அங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. திருச்சி இந்த மாதிரி இடத்துல நடக்கிற சாதிய பிரச்சனைகளை கண்டிப்பா அரசு அட்ரஸ் பண்ணுவோம். மாண்புமிகு அமைச்சர் ரேவதி அவர்கள். எதிர்கட்சியில உள்ளவங்க சொன்னது போல இந்த ஷீ டாய்லெட் கிட்டத்தட்ட 100 நடைமுறையில தான் இருக்கு. அதை தொடர்ந்து இங்க நகராட்சிகள்ல ஊராட்சிகள் எல்லாம் நிறைய கழிப்பறைகள்லாம் வீதிக்குடி கழிப்பறைகள்லாம் நீங்க பார்க்கும் போதே தெரியும். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில நிறைய கழிப்பறைகள்லாம் உருவாக்கப்பட்டு அது பராமரிக்கப்பட்டு தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இப்போ முதலமைச்சரோ அமைச்சரோ போயிட்டு அந்த கழிப்பறைகளை கவனிக்க முடியாது. நீங்க கேட்கிற மாதிரி அந்த மாவட்டத்துல உள்ள அந்த ஊராட்சி பகுதிகள்ல நாங்க அந்த தகவலை தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி பொதுமக்கள் குற்றம் சாட்டும் போது இதை நாங்கள் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். மாண்புமிகு அமைச்சர் கோகுல் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு கோரிக்கையும் சொல்லிவிடுகிறேன். ஒரு கேள்வி எதிர்கட்சியிலிருந்து கேட்க உங்களுக்காக இது கோரிக்கை. இது ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா உடனே எங்களுக்கு வாய்ப்பு தாங்க. தொடர்ந்து கேள்விகள் இருந்தாங்கன்னா இங்க பதில் சொல்றதுக்கு இதுவாகிடும். ஏன்னா நிறைய கேள்விகள் அடிக்கிட்டோம், பதில்கள் குறைஞ்சிருச்சுன்ற ஒரு வாதம் இங்க வந்துடக்கூடாது. எந்தெந்த கேள்விகள் கேட்கிறார்களோ உடனே எங்களுக்கு வாய்ப்புகளை தாங்கள் தரவுகளோடு பதில் தர தயாராக இருக்கிறோம். அப்புறம் உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது. நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே. சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்னன்னா ஷீ டாய்லெட்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. அவங்க கழிப்பறை வசதிகள் சரியாக இல்லைன்னு சொன்னாங்க. அதற்கு எல்லாமே மாநகராட்சியில் எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொது இடங்களுக்கு தினந்தோறும் அந்த ஷீ டாய்லெட்ஸ் சொல்றேன் இல்லையா, மூவபிள் டாய்லெட்ஸ் எல்லாமே
கொண்டு போறத மாநகராட்சி தினந்தோறும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. மாநகராட்சியுடைய வெப்சைட்ல நீங்க இன்றைக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மக்கள் அதிகமாக கொடுக்கிற எல்லா இடங்கள்லயும் ஸ்ட்ரீட் டாய்லெட்ஸ் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறது. அங்க மக்களுடைய பயன்பாட்டில் தான் இன்றளவும் இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் ப்ரோக்ராம். நான் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறேன் என்பதனால இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்க பெண்களுக்காக கைனகாலஜிக்கல் அந்த ஃபேக்டர்ஸ்ல அதிகமான சுகாதாரத்துறை சார்ந்த புரோகிராம்களை நடத்துறது இந்த திராவிட திருநாட்டினுடைய அரசு தான். வாய்ப்பு இருந்தா அதுவுமே நாங்க சொல்லுகிறோம், பாலிசி நோட்ல மட்டும் நாங்க வச்சுட்டு பேசல, வெறும் கொள்கை ரீதியாக மட்டும் இந்த திட்டங்களை எல்லாம் வகுப்போம்னு பேசல, கொள்கை ரீதியை தாண்டி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், எத்தனை பெண்களுக்கான தனி சிறப்பு உள்ள மருத்துவமனைகள், அரசாங்க மருத்துவமனைகள்ல தனி பிரிவு இருக்கு. வாய்ப்பு இருந்தா அரசாங்க மருத்துவமனைக்கு 2 பேருமே போவோம். மகப்பேறு மருத்துவர்னு ஒருத்தவங்க தனியா இருப்பாங்க, அவர்களுக்கு கீழே ரீப்ரொடக்டிவ் ஹைஜீன் அப்படின்றதுக்கும் தனியா மருத்துவர் இருக்கிறார்கள். அதற்காகவே அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கிறதுக்காக அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே 4 பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அவை முன்னவரா 4 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்லி இருக்காங்க. இல்ல அவை முன்னவருக்கு மரியாதை பார்க்க முன்னவர் பதவிக்கு கொஞ்சம் தலைவர். அது ஒன்று. இரண்டாவதாக இங்க கழிவறை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு கேள்விகள் இருக்குது, எதிர்கட்சியில இருந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். முதல்ல சொல்லியிருந்தீங்க அதற்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து இப்ப மருத்துவமனை இங்க அங்க சொல்லியிருந்தீங்க, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, 3 வகையாக கழிவறைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுல அங்க ஒன்று பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அரசாங்கம் உங்களுடைய அந்த பிரச்சனை நீங்க கோரிக்கைன்னு வச்சிருக்கீங்க, அதுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, கருத்தில் கொள்கிறோம். அமைச்சர் அவர்கள் இருக்காங்க, உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ரெண்டாவது, கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இதெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்திருப்போம். விலை இல்லாமல் கட்டணம் இல்லாமல் தான் அந்த கழிப்பறையை உபயோகிக்க வேண்டும் என்று கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்திருப்போம். அவங்களுக்கு மாதம் ஒப்பந்தம் அடிப்படையில் இங்க கொடுத்துட்டு இருப்போம். அவர்களுக்கு உடனே அமைச்சர் அவர்களுடைய தலைமையில அவங்க கான்ட்ராக்டரை மாற்றுற அளவுக்கான நடவடிக்கை இந்த அரசின் சார்பில் எடுக்கப்படும். உங்களுடைய கேள்வி முடிஞ்சதா எதிர்கட்சி தலைவர் அவர்களே? வர பேசிக்கா, அடுத்து ஒரு உத்தரம் முடிச்சுட்டு வர. அடுத்து துணைத் தலைவர் அவர்கள் பேசினாங்க, திருநெல்வேலிகள் நல வாரியம் தான் இருக்கு. தலைவர் அவர்கள் தனிப்பட்ட நபரை குறித்து பேச வேணும். தனிப்பட்ட நபர் கேட்டாங்க. அடுத்ததாக கேட்கிறேன், இந்த கேள்விக்கான பதில் விரைவாக கூறுவீங்க. திருநங்கைகளுக்கான நலவாரியம் மட்டும்தான் இருக்கிறது. எத்தனை நாட்களுக்கு தான் நீங்க வந்து அந்த ஒரு தலைவருடைய புகழ் பாடுவீங்கன்னு சொன்னாங்க. சமூகத்தில் தவறாக பேசினாங்க அந்த பேரை. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவர்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் பேர் வச்சிருக்கோம் இல்லையா, கடைசி வரைக்கும் பெருமையாக தான் பேசுவோம். அவர்கள் நடத்தில் கடைசி வரைக்கும் அக்கறை உள்ள இந்த திராவிட திருநாட்டினுடைய அரசு கடைசி வரைக்கும் அந்த புகழை பேசிக்கொண்டுதான் இருக்கும். அதற்கு மறுப்புலாம் கிடையாது. இரண்டாவது, திருநர்னு பேசணும், திருநர் சமூகம்னு பேசணும், ஏன்னா திருநம்பிகளும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. தயவு கூர்ந்து இந்த அவையில் இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும், LGBTQ+ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பால் புதுமையினர் அப்படின்ற பேரை மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற தாய்மொழியில வழக்கப்படுத்தல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்களுக்கு எல்லாமே பால் புதினர்ன்ற அந்த பேரோடு வழக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் அவர்களின் உச்சநீதிமன்றம்ல இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்றைக்கு இவர்கள் எல்லாமே பாலினங்களை சேர்க்கிறாங்களோ, அடிப்படை பாலினங்களை சேர்க்கிறாங்களோ, உடனடியாக இப்போ இருக்கிறது போல அரசாணையிலே இதை கொண்டு வர போறோம். நீங்க திருநர் சமூகம் சொன்னீங்களே, அதை தவிர்த்து பால் புதுமையினர் என்ற பேரே கொண்டு வருகின்ற பரிசீலனையில் இந்த அரசு இருக்கிறது. நீங்க திருநர் சமூகம் சொன்னீங்க, நான் பால் புதுமையினர் எல்லாருமே சேர்த்து பேசுறேன். நீங்க 2 பேருக்கு பேசுறீங்க, நான் அங்க இருக்க எல்லாருக்காகவும் பேசுறேன். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஒண்ணு. இப்படி எல்லா இடத்திலுமே சமூக நீதி அடிப்படையில எல்லாருக்கும் உரிமை தருகின்ற அரசாக இது இருக்கிறது என்பதை எதிர்கட்சிகள் உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஆளுநர் உரை மீதான அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் 70% மண்டல இடஒதுக்கீடு அவசியமா அல்லது அரசியலா? இதை பற்றிய கேள்வி எழுப்புவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அவர்களை அழைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த அரசு திராவிட திருநாடு அரசு முதல்வர் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வர் திட்டம் என பிரித்துக் கொள்ளும் இந்த அரசு ஊர்தோறும் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கான மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மைதானங்களை பாதுகாக்க இன்றளவும் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன? ஏன்னா இப்ப இருக்கிற சூழல்ல
மாணவர்கள் இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாயிட்டு இருக்காங்க. அவங்கள படிப்பால மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னொரு வழியான விளையாட்டு உடற்கூறுகள் ஆய்வுகளை மேற்கொள்ளி விளையாட்டு மைதானங்கள் எவ்வளவு அமைச்சிருக்காங்க, அதை அது இன்னும் அரசு கிட்டதான் இருக்கா, அரசுடைமையாதான் இருக்கா அப்படின்னு அமைச்சர்கள் பதில் கூறணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். பீத்திக் கொள்ளும் அரசுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதற்கு கண்டனத்தை வன்மையாக தெரிவிக்கிறோம். நீக்கப்படுகிறது. நன்றி. மேலும் அந்த தொகுதி தோறும் ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தெரியுமா என்பதை தெரியவில்லை. இன்னொன்னு, அந்த கஞ்சா பழக்கத்துக்கு மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல கஞ்சா விவசாயன்றது முற்றிலுமா தவிர்க்கப்பட்டது. அதையும் மீறி கஞ்சா உள்ள வருதுன்னா, போதைப் பொருட்கள் உள்ள வருதுன்னா பிற மாநிலங்கள்ல இருந்து பிற நாட்டுல இருந்து தான் உள்ள வருது. அதை தடுக்கக்கூடிய பொறுப்பு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு கீழே செயல்படக்கூடியது. அதையும் மீறி தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு காவல்துறை கடந்த 4 ஆண்டு ஆட்சிகள்ல 107 மெட்ரிக் டன் பறிமுதல் பண்ணி அதைய எரிச்சிருக்காங்க. இதே திராவிட மாடல் அரசு தான். இந்த விளையாட்டு மைதானம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்கான மேற்கோள்களை அரசு மிகப்பெரிய அளவில் செஞ்சிருக்கு. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதற்கான நடவடிக்கைகளை சிறப்பா செஞ்சு மாணவர்களை வெளிநாட்டுல அனுப்பிச்சு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விளையாட்டுகள்ல பங்கு பெற்று அதற்கான சாதனைகளை கொண்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கான பெருமையா அவங்க பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நடந்த கண்ணகி நகர் அந்த மாணவி அந்த இளைஞர் கூட ஒரு கேரம் போர்டுல வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இது போல நிறைய வரலாறுகள் மைதானம் சார்ந்தும் விளையாட்டு அணி சார்ந்தும் நிறைய வரலாறுகள் இருக்கு. அதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டுகிறேன். நன்றி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முகமது தௌசிக் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சக உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தோடு தொடங்குகிறேன். மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறைக்காக ஒரு கேள்வி. திராவிட திருநாட்டின் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் தனியார் இளைஞர் நலன் மற்றும் இளைஞர் திறன் திருவிழா என்று ஒன்றை நடத்தியது திராவிடர் திருநாடு. இந்த அரசாங்கம் நடத்திய 150 தனியார் நிறுவனங்கள் பங்கு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் அங்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் நான் சார்ந்த திருத்தணி பகுதியில் வெறும் 10 நிறுவனங்கள் மட்டுமே அங்கு பங்கு பெற்றது. அதனை அடுத்து அங்கு கணக்குக்காக வரவைக்கப்பட்ட மக்கள் யார் என்றால் 100 நாள் வேலை செய்பவர். கணக்குக்காக அவர்களை மட்டும் எடுத்து காண்பிக்கப்பட்டார்கள். அதனை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வியை விரைவாகுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் என்றார்கள். ஒரு ஏற்பாடும் குடிக்க குடிநீர் கூட வைக்கவில்லை அந்த இடத்தில் என்பதை நான் குறிப்பிட்டு நன்றி. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கு பதில். நான் ஒரு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்பதால பதில் சொல்கிறேன். என்னென்ன விளையாட்டுல என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ சொன்ன அதுக்கான பதில், முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு மைதானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புற அளவில் ஒவ்வொரு ஊராட்சியிலும் குறிப்பிட்ட ஊராட்சிகளை ஒன்றிணைத்தும் சிறு விளையாட்டு மைதானங்களை உருவாக்கும் பணி தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல கைப்பந்து, கபடி ஆடுகளம், ஓடுதளம், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணா மறுவளர்ச்சி திட்டம்னு சொல்லி ஊராட்சி பொது இடங்களை சீரமைச்சு விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலியமாக அங்கே சமன்படுத்தப்பட்டு கபடி, கால்பந்து, தடகள பயிற்சிக்கான மைதானம் உருவாக்கப்பட்டிருக்கு. மினி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒருவேளை அந்த தொகுதியில் இல்லாமலோ ஒரு ஊராட்சியில் இல்லாமலோ இருந்தா அதை எப்படி கேட்கலான்ற வழிமுறைகளும்
அந்த மாவட்ட செயலகம் மூலியமாக ஊராட்சி மன்ற அனுமதி கேட்டு அதையும் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு சிறந்த வீரர்களுக்கு 3 முக்கிய நிதி உதவி செஞ்சு வருகிறது. அது எலைட்டு, சாம்பியன்ஸ் மேம்பாட்டு திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலியமாகவும் விளையாட்டில் முக்கியமாக தமிழ்நாடு மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கான உதவித்தொகையை வழங்கி சிறப்பாக செய்து வருகிறது. நீங்கள் சொன்ன ஜாப் ஃபேர்ஸ், அந்த ஜாப் ஃபேர்ஸும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அதில் சில தவறுகள் இருந்தால் மேலும் திருத்திக் கொண்டு அதிக வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவோம் என்று உறுதியளிக்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அவர்கள். மாணவர்களுக்கான மைதானங்கள் அமைக்கப்பட்டு எல்லா மாணவர்களும் விளையாடுவதற்கு உலக அளவுல போறதுக்கான ஒரு வழிவகையை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தது இந்த அரசு. அது வரவேற்கத்தக்க ஒண்ணுதான். ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஒரு நந்தனம் கல்லூரி, இங்க சென்னையில மெயினா இருக்கக்கூடிய நந்தனம் கல்லூரி கிரவுண்ட் எடுத்துக்கோங்க. அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு உலக அளவில் போக முடியுமா? ஏன்னா அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களால போக முடியல. ஏன் போக முடியல? ஏன்னா அந்த மைதானங்கள் அனைத்தும் வெளியில இருக்கிற நபர்களுக்கு வாடகைக்கு விடப்படுகின்றன. அவர்கள் விளையாடுவதற்கும் பார்க்கிங் வசதி, இன்னைக்கு OMC கிரவுண்ட் எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன், புத்தக கண்காட்சி நடத்தி பார்க்கிங் வசதிக்காக OMC கிரவுண்ட்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதுக்கு பார்க்கிங் வசதிக்காக வச்சிருக்கிற ஒரு கிரவுண்டு தான் நந்தனம் மைதானம். YMCA உடற்கல்வி இதுல அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த மைதானம் கூட எந்த ஒரு அரசு கலைக்கல்லூரி மாணவர்களோ இல்ல பள்ளி மாணவர்களோ யாரும் அங்க போய் விளையாட முடியாது. அவங்களுக்கான உடற்கல்வி கத்துக்க முடியாது. ஆனா எந்த ஒரு கட்சி மீட்டிங்கோ இல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளோ நடத்துவதற்கு இந்த அரசு அனுமதி தருது. இப்படி பண்ற இந்த அரசு எப்படி இன்னும் இருக்கிற மாணவர்கள், அதாவது ஓரளவுக்கு கொண்டுட்டு போனா மட்டும் வெற்றியா இல்ல முழுமையா கொண்டுட்டு போனா வெற்றியாங்கிறத இந்த அரசு சொல்லணும். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இது தனிப்பட்ட கல்லூரி அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு மாதிரிதான் இருக்கு. அதற்கான வழிமுறைகள் என்னன்னு பார்த்து செய்வோம். நந்தனம் காலேஜ்ல பண்ணக்கூடாது, நந்தனம் காலேஜ் அரசியல் படுத்தணுன்ற நோக்கம் இல்ல. நந்தனம் காலேஜுக்கு அந்த காலேஜ் பசங்களுக்கு சேர்த்துதான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பண்ணிருக்கோம், இடஒதுக்கீடு கொடுத்திருக்கோம். எல்லா போட்டிகளும் நந்தனம் காலேஜுக்கும் சேர்த்துதான் பண்றோம். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அந்த காலேஜோடைய மாணவர்களை பொறுத்து இருக்கு, அந்த காலேஜோடைய சூழலை பொறுத்து இருக்கு. ஒருவேளை அந்த காலேஜ் தவறுச்சுன்னா அதையும் சேர்த்து செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். அமைச்சர் அவர்களே, நான் உதாரணத்திற்காகத்தான் நந்தனம் கல்லூரியும் OMCA கல்லூரியும் கூறினேன். ஆனால் அந்த கல்லூரியில் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி கல்லூரிகளிலேயும் இருக்க மைதானங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்குங்கிறத நான் இங்க குற்றம் சாட்டுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நீங்க அந்த கல்லூரியை குறிப்பிட்டு சொல்லாத காரணத்தால் நாங்களும் குறிப்பிட்டு இவ்வளவு பேர் முன்னேற்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு விளையாட்டுகளுக்கு முக்கியமாக என்னென்ன இந்த 5 வருடத்துல துணை முதல்வராக நான் செஞ்சுட்டு தெரியும். கண்டிப்பாக அது குறிப்பிட்டு காட்டவும் விரும்புறேன். இனிமேல் குறை இருந்தாலும் அதை செய்து கொடுத்திருப்பது விளையாட்டு மேம்பாட்டுத்துறையான என்னுடைய பொறுப்பு. நான் செய்து தருகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நந்தனம் கல்லூரிக்கும் YMCA விளையாட்டு கல்லூரிக்கும் அரசு போதிய நிதிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறது. புது குற்றச்சாட்டா சொல்றாங்க, கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் புத்தாருக்கும் மைதானத்தை அலோவ் பண்றாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானே OMCA கிரவுண்ட்ல விளையாடி இருக்கேன். அனைத்து மாணவர்களும் விளையாடலாம். நந்தனம் கல்லூரி இருக்கு, மாநில கல்லூரி இருக்கு, பச்சைப்பன் கல்லூரி இருக்கு. எல்லா கல்லூரிகளிலும் அப்பப்ப அரசு விழாக்களும் சில இயக்கங்களை சார்ந்த விழாக்களும் நடக்கிறது இயல்பு தான். அந்த நேரங்கள்ல மாணவர்கள் மாற்று இடங்கள்ல விளையாடுறாங்க. இது கண்ணகி நகர்ல விளையாட மைதானம் கூட இல்லாத களத்துல இருந்துதான் அங்க தேசிய அளவுல வென்று இருக்காங்க. எண்ணற்ற மாணவர்கள் YMCA காலேஜ்ல இருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி மாநில கல்லூரியா இருக்கட்டும், பச்சைப்பன் கல்லூரியா இருக்கட்டும், கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டி, தடகளம் போன்ற அனைத்து போட்டிகளிலும் வென்று பதக்கங்களை வென்று வருகின்றனர். அதுக்கு ஊக்குவிப்போம். குறைகள் இருப்பின் அதை அரசு நிச்சயம் நிறைவேற்றும். விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அதனை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வார் எங்கள் துணை முதலமைச்சர் என்ற பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முகமது தௌசிப் அவர்கள். மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார். மன்னிக்கவும், தவறை ஒற்றுக்கொள்ளவில்லை, பிழை ஏதும் இருந்தால் அரசு தகவல் அவை மாண்பு கருதி
அமைதி காக்க. அரசின் தவறை அரசு ஒப்புக்கொண்டது என்பதை இந்த அவை தெரிந்து கொண்டது. அதனை அடுத்து ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரான போராடிய மாநிலம் நமது திராவிடர் திருநாடு. நமது மாநிலமானாலும் இன்று ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்பட்டு நம் மாநிலத்தின் வேலை அமர்த்தப்படுகின்ற நபர்களை நம் மாநிலம் இளைஞர்கள் இடம்பெறாமல் போவது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் பதில் கூறுவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அவை உறுப்பினர் குற்றம் சாட்டினாங்க, இந்த மாதிரி இந்திய எதிர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு போராடுச்சு. ஆனா இந்தி அரசு பணிகள்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் சேரலாம் அப்படின்ட்டு அவை உறுப்பினருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. நான் முதல்வர் திட்டத்து மூலியமா SSC எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்லயும் பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்கள் போய் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு தடவை 100 பேரை கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தங்க இடமும் கொடுத்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்களோட முழு படிப்பு செலவும் எல்லாத்தையும் கவர் பண்ணி UPSC எக்ஸாமுக்கு அனுப்பி வைக்குது. இப்படி அதாவது ஒன்றிய அரசோட பணிகள்ல மாநில அரசு அதோட வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்கு. போன தடவை பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ல தமிழ்ல எழுதி இதை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா தமிழ் கலாச்சார அந்த பண்பாட்டு அமைச்சர் சொல்றேன். போன ஆட்சியில 2019 தமிழ்நாட்டுல நடந்த போஸ்ட் எக்ஸாம்ல வடவர்கள் தமிழ் அதிக மார்க் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் நடந்தது. ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவும் நடக்காம ஒன்றிய பணிகள் அனைத்திலையும் தமிழ்நாடு இளைஞர் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்தி பாத்தீங்கன்னா இந்தி தெரியாதவங்க இந்தி அதாவது SSC மாதிரி சில அமைச்சர் தங்களை உரையவே அதாவது மாநில மொழிகள்ல அந்தந்த எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லிட்டு மாநில அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கு. எல்லா மொழிகள்லயும் ஒன்றிய அரசோட எக்ஸாம்ஸ் நடக்கணும். மாண்புமிகு அமைச்சர் புவனேஷ் அவர்கள். மதிப்புக்குரிய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நந்தனம் கல்லூரியை குறிப்பிட்டு சொன்னாரு. அதே நந்தனம் கல்லூரி பயின்ற மாணவன் தான் நான். ஆனா நந்தனம் கல்லூரி விளையாட்டுக்கு தனி இடஒதுக்கீடுகளோ தனி மதிப்பீடுகளோ அமைக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. நந்தனம் கல்லூரி கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கிய ஒரு கல்லூரி. அதாவது பல கல்லூரிகளுக்கு சென்று விளையாடிய கல்லூரி. அதே கல்லூரியில் படித்தனால் சிறந்த கபடி விளையாட்டு வீரர் பல கல்லூரிகளில் சென்று போட்டியில் விளையாடி இருக்கிறேன் என்பதும் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் மேற்கொண்டு செல்லும் மாணவர்கள் எதனா குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த விளையாட்டில் இருந்து விலகிவிடுகிறார்கள் தவிர இந்த அரசு அவர்களுக்கான உரிய நிதியையும் அவர்களுக்கான மதிப்பீடுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறது. இதை நந்தனம் கல்லூரி குறிப்பிட்டு சொன்னதால் அந்த கல்லூரியில் பயின்று விளையாடி சென்ற மாணவர் என்ற பெயரில் நான் உங்களோடு விளையாடுகிறேன். மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களின் உரையை முடித்து தேதியை வரும். முதல்ல இந்த ஒரு கோரிக்கையோ குற்றச்சாட்டோ வைக்கும் போது அதை சரி பண்ணி தருவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்றது மிக தவறான விஷயம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட TNPSC என்ற தேர்வுல தமிழ் கட்டாயமாக்கப்பட்டது இந்த ஆட்சியில தான். குரூப் 4 தேர்வுலையும் சரி, முன்னுரிமை தேர்வுலையும் சரி, தமிழ் வழி கல்வி பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதும் இந்த ஆட்சியில தான். வந்தாரை வாழ வைக்கும் திராவிட திருநாடு தமிழர்களையும் வாழ வைக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த கேள்வி கேட்டாங்க, ஏன் மத்திய அரசு வேலைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் போகல அப்படின்றதுக்கு. இதுக்கு காரணம் முதல்ல நான் என்னன்னு சொல்றேன். இங்க ஆளுநர்கள் இருக்காரு. அதாவது மத்திய அரசு வேலையில UPSC அந்த வேலையில ஒரு சின்ன ஒரு சென்சஸ் வருது. சென்சஸ்ல என்னன்னா மெயின்ஸ் எழுதுறாங்க, பிலிம்ஸ் எழுதுறாங்க. ஆனா அந்த மெயின்ஸ் பிலிம்ஸ் எழுதுற தேர்வர்கள்ல முக்கியமா OBC SC அதிகமா பாஸ் ஆகுறாங்க. ஆனா இன்டர்வியூ பேஸ்ல போகும்போது எப்படி EWS என்ற ஒரு சூழ்ச்சி அதை அமைக்கி கிட்டத்தட்ட தமிழர்களையும் பின்தங்கியவர்களும் அடக்குது. இதுதான் முக்கிய காரணம். அப்ப முக்கிய காரணம் முதல்ல நீங்க ஆளுநர்கிட்ட வைக்கணும் அந்த கேள்வியை. ஏன்னா நாங்களும் EWS முற்றிலும் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து திராவிட திருநாடு எதிர்த்து வருகிறது. இதனாலதான் மத்திய அரசுல ஒருத்தர் கூட தமிழர்கள் பெருதாக இருக்கிறது இல்லை. ஆனா அப்படி இருக்க விட்டுருவோமா? அதையும் முறியடிச்சு காட்டுவோம் தான் நான் முதல்வர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு 27 இருந்த எண்ணிக்கை 57 உயர்ந்து அதுல 50 பேர் நான் முதல்வர் திட்டம். துணை முதல்வர் அவர்களே, உங்களுக்கு பசிக்கவில்லை, ஆனா எங்களுக்கு பசி. இது ஒரே சொல்லுகிறேன். ஒன்றிய அரசு எங்களுடைய திறமைகளையும் வாய்ப்புகளையும்
பரிசு தான். ஆளுநர் உரை மீதான விவாதம் இத்துடன் முடிவடைகிறது. சபை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. திராவிட திருநாட்டின் கனவு மசோதாவான திராவிட திருநாட்டின் கனவு மசோதாவை ஆணாதிக்கம் நிறைந்திருக்கின்ற இந்த சமூகத்தில் அனைவரும், அதாவது மற்றவர்களுக்கான விடுதலையை ஆண்கள் தான் அளிக்கின்றார்கள் என்ற ஆதிக்கம் நிறைந்திருக்கின்ற இந்த சமூகத்தில் துணை முதலமைச்சராக உள்ள திரு ரோஜா அவர்கள் இந்த மசோதாவை அறிவிப்பார். சமூக நீதியின் பார்வை கொண்டு துணை முதலமைச்சர் திரு ரோஜா அவர்கள் இந்த அறிவிப்பினை அறிவிப்பார். நன்றி முதல்வர் அவர்களே. கை தட்ட வேண்டாம். அவையின் மரியாதை கருதி அவையின் மாண்பை காக்கவும். நன்றி 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 பேரவைத் தலைவர்களே. திராவிட திருநாட்டில் கனவு மசோதாவாகவும் பல தோழர்களின் இயக்கங்களை நிறைவு செய்யும் விடியல் மசோதாவாகவும் பெரியாரையும் சமூக நீதி பேசும் திராவிட திருநாட்டில் இந்த மசோதா நிறைவேறினால் வரலாற்றில் முக்கியமான இடத்தை வகிக்கும் என்ற பெருமையோடும் இந்த மசோதாவை அறிமுகம் செய்கிறேன். திராவிட திருநாடு மாதவிடாய் மசோதா 2026. திராவிட மாநிலத்தின் மாதவிடாய் காலத்தில் சுகாதார வசதிகள், சுகாதார பயன்கள், ஊதியத்துடன் கூடிய விடுப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய மாதவிடாய் சுகாதார உதவிகள் ஆகியவற்றிற்கான உரிமையை வழங்குதல். இந்திய குடியரசின் 77ஆம் ஆண்டில் திராவிட மாநில சட்டமன்றத்தால் பின்வருமாறு இயற்றப்படும். இந்த சட்டம் திராவிட நாடு மாதவிடாய் நன்மைகள் சட்டம் 2026 என்று அழைக்கப்படலாம். திராவிட அரசு அறிவிக்கை மூலம் மாநில அரசு நியமிக்கும் தேதியில் இது நடைமுறைக்கு வரும். இந்த சட்டத்தின் ஏற்பாடுகள் முதல் நிகழ்வில் தொழிற்சாலை, சுரங்கம், தோட்டமாக இருக்கும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும், அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனத்திற்கும்